ஹலோ கைஸ், இது ஒரு பொது அனிமே தான். உண்மையிலேயே இந்த அனிமே நல்லா இருக்கும். நீங்க எதிர்பார்க்குற மாதிரி வீக் டு ஸ்ட்ராங் அனிமே தான். நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இந்த அனிமேல நம்ம ஹீரோக்கு சிஸ்டமும் இருக்கு. நம்ம ஹீரோ தான் இருக்கிறதுலயே ரொம்பவும் வீக். ஆனா திடீர்னு அவனுக்கு ஒரு நாள் சிஸ்டம் கிடைக்குது. அவன் பயங்கர ஸ்ட்ராங்கா மாறுறான். அப்படிப்பட்ட சிஸ்டம் பேஸ் பண்ண ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா ரொம்ப நாளாவே இதுல வீடியோஸே அப்லோட் பண்ணலையா தெரியல, அவளைக்கும் போகுமா போகாதான்னு. உண்மையிலேயே இந்த கதை நல்லா இருக்கும், அதுக்காக லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே டியலாங் அந்த எம்பியரை காட்டுறாங்க. அந்த இடத்துல 1000க்கும் மேல நிறையவே டிசைபிள்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அதுல இருக்க நிறைய டிசைபிள் வந்து மோஸ்ட்லி பொண்ணுங்க தான். நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்பவும் அழகா இருப்பாங்க. அதே டைம்ல அவங்கள சாதாரணமா எடை போடாதீங்க, ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு. இதுலயும் நம்ம ஹீரோ தான் பாவம். அவனுக்கு அவளைக்கும் பவர்ஸே இல்ல. நம்ம ஹீரோவும் ரொம்ப ட்ரைனிங் எடுக்கிறான். இருந்தாலும் அவங்க அவளுக்கும் அவனுக்கு பவர்ஸ் அவைக்கன் ஆகுற மாதிரியே இல்ல. அவ்வளவுதான், என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அவங்க நொந்து போயிடுவானா? அப்போ யாரோ ஒருத்தங்க வராங்க. வந்து எத்தனை வாட்டி உன்கிட்ட சொல்றது, நீ வந்து ஏன் இப்படி ட்ரெயின் பண்ற? உன்னோட பாடி வந்து இதே மாதிரி போச்சுன்னா ஹர்ட் ஆகும், உனக்கு வலிக்காதா? எனக்கு தெரியும், நீங்க வந்து ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர் லின். நானும் ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லி தான் எவ்வளவு விஷயத்த பண்றேன். நீ வந்து இப்படி உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி பண்ணா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம வந்து ஆன்டி கிட்ட போகலாம். இதே மாதிரி அவங்க போறாங்க. ஆனா போற இடத்துல எல்லா பொண்ணுங்களும் இவனை பத்தி தாங்க தப்பு தப்பா பேசுறாங்க. இந்த எம்பியரோட மாஸ்டரோட மகன் தான் இவன். என்ன ஒண்ணு, ஹீரோட அம்மா வந்து ரூல்ஸ் பிரேக் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிருப்பாங்க. அந்த மேரேஜ் பண்ண அந்த ஹஸ்பண்டுக்காரன் அவனும் ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன, இவனோட நிலைமையும் ரொம்பவும் மோசமா போக ஆரம்பிச்சது. இந்த மாதிரி டைம்ல இவனுக்குன்னு எந்த விதமான அவிக்கன் பண்ற மாதிரி பவர்ஸும் இல்ல. இப்ப பாத்தீங்களா, இந்த மாதிரி எல்லாருமே என்ன தப்பு தப்பா பேசுறாங்க. எல்லாருமே என்ன ஒரு மாதிரி தான் பாக்குறாங்க. இப்படி அவன் யோசிச்சுனே போவானா, அங்க ஆன்டியோ இருக்காங்க. அதை பாக்குறதுக்கு ஆன்டி மாதிரி தெரியல, அங்க ஆன்டின்னு தான் கூப்பிடுறான். நம்மள ஆன்டினே கூப்பிடலாம். என்னடா மறைஞ்சு மறைஞ்சு சீக்கிரட்டா இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் பண்ற போல மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கணும்னு உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அடுத்தது நான் என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நான் நல்லா தான் இருக்கேன். இந்த ஆன்டி வந்திருக்காங்களே, இவங்க வந்து எனக்கும் எங்க அம்மாக்கும் ரத்தத்தால சம்மந்தப்பட்ட ஆன்டி இல்ல. உண்மையை சொன்னா இவங்க ஆன்டிலாம் இல்ல, இவங்க எனக்கு சிஸ்டர் மாதிரி தான். நான் தான் ஆன்டின்னு சொல்லுவேன், ஏன்னா எனக்கு ஆன்டி முறை வேணும். இவங்க அதே டைம்ல இவங்க என்ன நல்லாவே பாத்துக்கிறாங்க. யாராச்சும் என்ன புலி பண்ண வந்தாலும் இவங்க தான் தடுக்கிறது, என்ன நல்லாவும் பாத்துக்கிறது. அந்த மாதிரி ஒரு நல்லவங்க இவங்க. அப்படி இவன் யோசனை இருப்பானா, அங்க ஹீரோ பார்த்தவங்க சொல்றாங்க, அம்மா என்னடா ஆச்சு, நீ ட்ரைனிங்க பத்தி யோசிக்கிறியா? உன்னோட பாடியை நீ ஹர்ட் பண்ற மாதிரி ட்ரைனிங் எல்லாம் பண்ணாத, அது ரொம்ப கஷ்டமா இல்லையா உனக்கு? இந்தா, நீ வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு நானும் ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கேன். அது வந்து டிராகன் பிளட் பில் தான். இதை போட்டாலே நம்மளால ஈஸியா அவேக்கன் ஆக முடியும். இந்த உலகத்துல பிளட் QIன்னு ஒரு வித்தியாசமான பவர் இருக்கு. அதை இவங்க அவேக்கன் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோவால அங்க அவேக்கனே பண்ண முடியல. சோ இந்த பில் அவன் எத்துக்குனா அவனோட பாடியோட ஸ்ட்ரென்த் பல மடங்கு அதிகமாகும். அதே டைம்ல பிளட்டும் QIயும் அவனால யூஸ் பண்ண முடியும். இதோட விலையும் ரொம்ப அதிகம். அவன் வேணான்னு நாங்க சொல்றான். இருந்தாலும் அங்க ஆன்டி வந்து கேட்கலையே, அப்படியே குத்த விட்டுறாங்க. அங்க திடீர்னு மத்தவங்களும் ஓடி வந்து சொல்றாங்க, பிரச்சனை டிஎன் சேக்ல இருக்கிற ஆளுங்க வந்து நம்ம கூட பிரச்சனை பண்ணணும்னு திரும்பவும் வராங்க நம்ம கிட்ட. டிஎன் சேக்குன்னு ஏதோ ஒரு சேக்கை பத்தி இவங்க சொன்னாங்களே. கிட்டத்தட்ட எங்க கிங்டம் வந்து ஒரு 5 கிங்டமா பிரிஞ்சிருக்கு. அதுல 4 5வது கிரேடு 3வது கிரேடு இந்த மாதிரி இருக்கு. 5வது கிரேட்ல இருக்கிறது தான் யாங்சாங் பேலஸ், அதாவது நாங்க இருக்கிற இந்த இடம். டிஎன் லிங் சேக் அது வந்து மேல இருக்கு. அவங்க தான் இப்போ பிரச்சனையை அடிக்கடி எங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்காக தான் இப்போ என்னோட ஆன்டியும் அங்க போறாங்க. அங்க ஆன்டியும் போறதுக்கு முன்னாடியே சொல்றாங்க, நீ வந்து உள்ள போ, நீ ரொம்ப டயர்டா இருக்க, அதனால ரெஸ்ட் எடு ஃபர்ஸ்ட். அவங்க சொல்றதும் உண்மைதான், ஏன்னா நான் ரொம்ப வீக்கா இருக்கேன். இப்போ அவங்க சண்டைக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி டைம்லயும் என்னால அவங்களுக்கு உதவி கூட பண்ண முடியல, ரொம்ப எனக்கு கஷ்டமா ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்களா. அங்க ஹீரோ முன்னாடி ஒரு 3 பேர் வராங்க. ஹேய், உன்கிட்ட அந்த டிராகனோட பில்லு வந்து இருக்குல்ல, அந்த பிளட் பில்ல எனக்கு கொடு. நான் எப்படியோ உன் மேல போட்டாலும் அது இன்னும் ஒர்க் ஆக போகுது, அதுக்கு என் கிட்ட கொடுத்தா வச்சு உங்களோட எங்களோட QIயும் எங்களோட ஸ்ட்ரென்த்தையும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதனால கொடுக்குறியா இல்ல உன ஒரு வழி ஆக்கட்டா? அந்த பில்ல அவங்க கேக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ கொடுக்க முடியாதுன்னு சொல்ல மூஞ்சிலேயே அவன் தாக்குறான். அந்த பில்லு ரொம்ப தூரமா போயிடுது. எடுக்கலான்னு பாக்கிறதுக்குள்ளேயே அவன் தடுக்க ஆரம்பிக்கிறான். இல்ல, அப்படியே அந்த பில்ல நம்ம ஹீரோ முழுங்கிடுறான். நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த பில்லு வந்து உங்களுக்கு கிடைக்க போறது இல்ல. எல்லாருமே தாக்குறதுக்கு வராங்க. ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, சடனா அப்படியே நிக்கிறாங்க. உங்க ஹீரோ முன்னாடியும் ஒரு சிஸ்டம் அவேக்கன் ஆகுது. கங்க்ராச்சுலேஷன், நீங்க வந்து உங்களோட பாடி ரீஃபைனிங்க அப்கிரேட் பண்ணிக்க முடியும். அது லெவல் 1க்கு அப்கிரேட் ஆகுது, அப்படியே லெவல் 2க்கும் அது ஆகுது. இதே மாதிரி லெவல் 3 லெவல் 4 லெவல் 5 வரைக்கும் அங்க ஆக நம்ம ஹீரோக்குள்ள அங்க பயங்கரமான பவர்ஸ் எல்லாம் அவேக்கன் ஆகுது. தாக்க வந்திருப்பாங்களே, சடனா அவங்க ஸ்லோவா வர மாதிரி ஃபீல் ஆகுதா. ஹீரோ பயங்கரமா தாக்கிறான். இதை பார்த்து அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அடே, நீ எப்போ 5வது ஸ்டேஜுக்கு போன? பேசிக்கா இந்த பாடி அவேக்கனிங்ல ஒரு 5 ஸ்டேஜ் இருக்கு. பேட்டலிங்கு, சோலு, அவனோட
உடம்பு முழுக்க அந்த பிளட் மானா இதெல்லாம் பரப்புறது, அவனோட கியூஐய அவேக்கன் பண்றது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அவேக்கன் பண்ணிட்டான். இதை பார்த்து அவங்க ஆடி போயிடறாங்க. வேறமா பில்ல ஒண்டி தான் இவன் போட்டான், அதுக்கு இவன் அவேக்கன் ஆயிட்டானா. அங்க இதனால அவன் பயந்து போய் மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடறான். என்னை மன்னிச்சிருங்க, திரியத்தனமா தான் சண்டைய ஆரம்பிச்சோம், அவளுக்கும் இதை கண்டுக்காதீங்க. ஆனா ஃபேங் சொல்றது அது பொய்ன்னு இவனுக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் அவங்க மன்னிச்சு விடுறான். சரி ஏதோ ஒண்ணு, உங்க எல்லாரையுமே நான் மன்னிச்சு விடுறேன், இதுக்கப்புறமும் என் கூட மோதக்கூடாது, புரியுதுல. அப்படியே அவன் போக ஆரம்பிக்கிறானா. ஆனா பின்னாடி அவன் கத்திய வச்சு தாக்க வரான். அந்த கத்திய அப்படியே பிடிச்சு அவனுக்கே குத்தி விட்டுறான். இதனால அந்த ஸ்பாட்லயே ஃபேங் அங்க இறந்து போயிடறான். அப்புறம் தான் சிஸ்டம் வழியே இவனுக்கு தெரியுது அந்த கத்தியில இவன் வந்து பாய்சனை தடவி வச்சிருக்கானு. ஃபேங் இறந்து போனனால உங்களுக்கு 3000 பாயிண்ட் வந்து கிடைக்குது. அதே மாதிரி சில பல எக்ஸ்பீரியன்ஸ் கார்டும் கிடைக்குது. இப்போ சிம்பிளா நீங்க என்ன பண்ணாலும் அது வந்து டபுள் ஆகும். கேட்டா அவன் ரொம்ப ஆர்வம் ஆகுறான். ஏன்னா இப்போ ஒரு விஷயத்த அவன் சாப்பிட்டா அது டபுளா சாப்பிட்ட மாதிரி ஆகும். அதே மாதிரி தான் இப்போ பிராக்டிக்ஸோ இல்ல எக்ஸ்பீரியன்ஸையோ கெயின் பண்ணாலும் அவனோட எல்லா பாயிண்ட்ஸும் அங்க டபுள் ஆகும். இது உண்மையிலேயே நல்லா இருக்கு. இதனால நான் கிரேசியா ஸ்ட்ராங் ஆக முடியும். அங்க ஃபேங்கு அவங்க கத்துறாங்க. ஆனா ஃபேங்கு பாவம் அங்க இறந்தே போயிட்டான். ஃபேங்கு இந்த 3 பேர் இருக்காங்களே வந்து வேற ஒரு சாக்ல சேர்ந்தவங்க தான். இவங்க சும்மா தான் இங்க வந்திருப்பாங்க. அதாங்க சண்டை ஏற்பட்டிருக்குமே. இந்த சாக்ல சேர்ந்த ஆளுங்க தான் இவங்களே. அங்க ஹீரோவை பிடிச்சு அவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. அடே நீ என்ன காரியம் பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியுதா? ஃபேங்கு கொன்னுட்ட, உனக்கு தெரியுதா? அப்படிலாம் ஒன்றும் இல்ல, எனக்கும் கொல்லணும்னு எந்த விதமான ஆசையும் இல்ல. நீ என்ன அட்டாக் பண்ண வந்தா, இப்போ இறந்து போயிட்டான், அவ்வளவுதான். ஆனா இப்படியே இவங்க பேசும்போதே அங்க ஆன்ட்டியும் மத்தவங்களும் வராங்க. அதாங்க சண்டையும் சால்வ் ஆயிருக்குமா. ஆனா இங்க வந்து பார்க்கும்போது ஃபேங் இறந்து போயிருப்பானா. இதை பார்த்து அங்க இருக்கிற அந்த பொண்ணுங்களா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. யாரோ ஒருத்தங்க இறந்து போயிருக்காங்க. நல்லா பார்க்கும் போது தான் தெரியுது அது டேலிங் சாக்ல இருக்க ஒரு டிசைபிள் தானே. அதனால அந்த சாக்ல இருக்க ஆளுங்க ரொம்ப கடுப்பாகுறாங்க. ஆமா இவனை யாரு கொன்னா? அது வந்து இவன் தான் கொன்னா. ஆமா என்ன விஷயம், எனக்கு மரியாதையா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்ன ஆச்சுன்னா அவன் என்னை தாக்கி என்னோட பிளட் பில்ல போடுங்களான்னு பார்த்தான். தான் என்னை தாக்க வந்தான், அதனால தான் நான் வந்து தாக்குனேன். ஆனா இவன் இறந்து போயிட்டான். கேக்குற மத்த பசங்க அங்க பொய்ன்னு சொல்றாங்க. இல்ல அவன் சொல்றத நம்பாதீங்க, நாங்க ஒன்னும் அந்த பிளட் பில்லுக்காக எல்லாம் ஒன்னும் தாக்கல, நாங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். அவன் தான் இது வந்து என்னோட டெரிட்டரி, உங்களால எதுவுமே பண்ண முடியாது, நீங்களாம் வெளியாளு அப்படின்னு சொல்லி இன்னமும் ஏத்தி விட்டானா. சோ அவன் கோவமை தாக்க போனான். அப்போ இவன் கொன்னுட்டான். நீ எங்க சாக்ல இருக்கிற ஒரு ஆளை கொன்னுட்ட, இதுக்காக நாங்க ஒன்னும் உன்னை விட்டு வைக்க போறது இல்ல. அதனால இப்போ வந்து பழிக்கு பழி வந்து நாங்க வாங்க தான் போறோம். இதனால ஒரு வாரே நடக்க போகுது. உங்க வாரன்னு கேட்டோடனே மத்தவங்க எல்லாம் ரொம்ப பயந்து போறாங்க. வாரம் வந்து நந்தா அவ்வளவுதான், எல்லா சைடும் நிறைய பேர் இறந்து போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த வேஸ்டான இவனுக்காக ஒரு வாரம் நடத்தணுமா அப்படின்னு நம்ம ஹீரோவை பத்தி அவங்க தப்பா பேசுறாங்க. இன்னொரு சைடு இது வந்து சுத்தமா நம்ம ஆன்ட்டிக்கு பிடிக்கல, அவங்க பயங்கரமா தாக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு தெரியுமா இந்த வேணும்ட்டு ஏதாவது தாக்குனானு. அவன் தாக்கியிருக்கானா, அவன் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிருக்கான், அங்க மேலதான் தப்பு கண்டிப்பா இருக்கும். இதனால அவரு ரொம்ப கடுப்பாகிறாரு. சரி அப்போனா நம்ம ஒரு பேட்டில் வச்சு தீர்மானிக்கலாம் யாரு மேல தப்பு இருக்கு தப்பு இல்லைன்னு. இது வந்து ஒரு லைஃப் ஆர் டெத் பேட்டிலா இருக்க போது அதுல சண்டை போடுறவங்க சாகர வரைக்கும் சண்டை போடணும். இதுக்கு அவங்க ஒத்துக்கவே இல்லை, ஏன்னா அந்த சைடு இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட். இத பத்தி பேசும்போதே நம்ம ஹீரோ வந்து ஒத்துக்கிறான். நான் வந்து இந்த பேட்டில் பண்ண ஒத்துக்கிறேன். அப்புறம் என்ன பிரின்சஸ், உங்களால எதுவுமே பண்ண முடியாது. நான் உங்க சைடும் ஒத்துக்கினாங்க, எங்க சைடும் ஒத்துக்கினாங்க, நீங்க கம்முன்னு இருங்க. இதுக்கப்புறம் ஒரு மாசத்துக்கு அப்புறம் கரெக்டா பேட்டில் வந்து ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் அவங்க திரும்ப ரூமுக்கு வந்துடுறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கவலையா இருக்கு. நீ பண்ணது எதுவும் சரியில்லடா, நீ வந்து ரொம்ப வீக், உன்னால அங்க என்ன பண்ண முடியும், வேறமா என்ன நம்புங்க ஆன்ட்டி, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். எப்போ வரைக்கும் நான் வந்து பயந்து உங்க பின்னாடி இருக்கிறது என்னோட கால நின்னு உங்களுக்கு பிரச்சனையே வராம பண்ண போறேன். உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா வெறும் என்ன நம்புங்க. சிஸ்டம்ல ஏகப்பட்ட ரிவார்டும் இருக்கு, அதெல்லாம் அவன் பாக்குறான். இல்ல ஏகப்பட்ட வெப்பன்ஸும் இருக்கு, எல்லாமே ஒரு லெவல்ல இருக்கு. அதுக்கு இவன் டாஸ்க கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான் அந்த வெப்பனை எல்லாத்தையுமே இவனால அடைய முடியும். கூடவே லாட்ரிக்கான ஒரு வீலும் இருக்கு, அது வழியாவும் இவனுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கான புக்கு, ஏகப்பட்ட அவேக்கனிங் பவர்ஸ், இந்த மாதிரி விஷயத்தையும் அவனால அசால்ட்டாவே அடைய முடியும். லாட்ரியும் இருக்கு, அதை ஒரு முறை ஃப்ரீயா சுத்த முடியுமா. அதை அவன் சுத்தி வரான். அது வழியா அவனுக்கு ஃப்ரோசன் ஃபிஸ்ட் க்ளவ் கிடைக்குது. இது வந்து எப்படிப்பட்ட க்ளவ்னா எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண பவர்ஸும் வேற லெவல்ல அதிகரிக்கும். சில பல டாஸ்க் இருக்கு, 3000 டேமேஜ் எடுக்கிறது, 500 வாட்டி குத்துறது, இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் முடிச்சா இந்த க்ளவோட பவர் வந்து இன்னமும் அதிகரிக்கும். திரும்ப அந்த லாட்டரியை சுத்தணும்னா அவனுக்கு மேட்னஸுக்கான பாயிண்ட் வந்து தேவைப்படும். அதாவது எதையாச்சும் நினைச்சு இவன் கோவ பண்ணும், அந்த பாயிண்ட வச்சுதான் இப்போ திரும்ப சுத்த முடியுமே. அதுவே கிட்டத்தட்ட 1000 வேணும். போன வாட்டி நம்ம ஃபேங் அவன் கொண்டு இருப்பான், அப்போ இவனுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். அதே மாதிரி இப்போ திரும்பவும் விஷயம் நந்தா ஒண்டிதான், இவனோட பாயிண்ட்ஸ் அதிகரிக்கும். இப்போ நம்ம ஹீரோ வர சண்டை போடுற அந்த ஆப்பனன்ட் அவனோட லெவல் வர ரொம்ப அதிகம், கல்டிவேஷன் நம்ம ஹீரோக்கு ரொம்ப கம்மியா இருக்கா, இதை ஏத்தணும்னு சொல்லி வேற ஒரு எத்துக்கு போறான். ஏகப்பட்ட உல்ஃப் எல்லாம் இருக்கு, இது வரைக்கும் நம்ம ஹீரோ இந்த எத்துக்கு வந்ததில்ல. இதுங்க வந்து கண்டிப்பா வந்தா அவ்வளவுதான் கொன்றோம். ஆனா இந்த வாட்டி அப்படி இல்ல, ஹீரோ கிட்ட பயங்கரமான பவர்ஸ் எல்லாம் இருக்கா, இந்த உல்ஃபுகளும் தாக்குது. ஆனா ஒரு உல்ஃப பயங்கரமா தாக்கிறான், இன்னொரு
உல்ஃபோட பவர் எல்லாத்தையுமே இவனால உரிய முடியுது. இதனால எக்ஸ்பீரியன்ஸ், அவனோட கல்டிவேஷன் லெவல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்குது. அந்த கிளவ்வையும் பயன்படுத்தி அங்க இருக்கிற ஒரு உல்ஃபையும் அவன் தாக்கி கொள்றான். அங்க எல்லாமே அழிஞ்சு போயிடுமா. கடைசியா ஒரு உல்ஃப் இருக்கு, அதுதான் பாஸ் உல்ஃப் மாதிரி. அந்த சிஸ்டமும் சொல்லுது, மாஸ்டர் நீங்க அதை கொன்னுட்டா உங்களால பயங்கரமா லெவல பார்க்க முடியும். இதுக்காகவே அவன் செம வேகமா போறான். அங்க ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷனும் ஏற்படுது. இதுக்கப்புறம் அங்க என்ன ஆச்சு நம்மளுக்கு தெரியல. இந்த சைடு மேட்சும் ஆரம்பிக்குது. எல்லாருமே ஆவலா வெயிட் பண்றாங்க. என்ன ஒண்ணு, நம்ம ஹீரோ அங்க வரலையா? அதனால அங்க பெருசும் கேக்குறாரு, ஆமா என்ன அவன் வந்து இன்னைக்கு வரலையா, என்ன போட்டிக்கு பயந்து போயிட்டானா? அப்படி வந்து அவன் வரலன்னா என்ன ஆகும் தெரியும்ல, உங்களோட இடம் அது வந்து எங்களுக்கு சொந்தமாயிடும். இல்ல அப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல, அவன் கண்டிப்பா வருவான் கிட்ட. அவன் ப்ராமிஸ் பண்ண அவன் ஓடி போக மாட்டானு. ஓ அப்படியா, சரி பார்க்கலாம். மேலேயே ஒரு வாய்ஸ் வருது, நான் எதுக்கு ஓடி போகணும், நான் வந்து இங்கதான் இருக்கேன். உங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்து நான் பயப்படலாம் போறதில்ல. ஆமா இவன் எதுக்கு வந்தான், இந்த மாதிரி தேவையில்லாம இவன் வந்துட்டான் அப்படின்னு அங்க நிறைய பொண்ணுங்க நம்ம ஹீரோவை பத்தி தப்பு தப்பா பேசுது. இருந்தாலும் அது எதையுமே அவன் கண்டுக்கல. இப்போ வந்து சண்டை ஆரம்பிக்க போது கிட்டத்தட்ட இது பெஸ்ட் ஆஃப் 5 தான். உன்னோட இடத்துல நீ ஒண்டியா சண்டை போட போற. ஆமா அதேதான், நான் ஒண்டிதான். சைடு அங்க ரெண்டாவது எல்டர் பிரதர் வரான். அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கு. இந்த பிரதர்காரனுக்கும் ரொம்ப கடுப்பா இருக்கு. எந்த போன ஃபேங் வந்து அவனோட தம்பி தான். அதனால எப்படியாச்சும் அங்க கொல்லணும்னு பார்த்துன்னு இருக்கான். ஏய் நீ வந்து வாய்ப்பையே விடக்கூடாது, இது லைஃப் ஆர் டெத் அந்த மேட்ச். கண்டிப்பா நீ அவனை கொல்லணும், உனக்கு புரியுதுல இன்னும் சொல்லிதான் எல்லாத்தையுமே அந்த பெருசா அனுப்பியிருக்கு. இந்த சைடு ஆன்ட்டியும் கத்துறாங்க, நீ வந்து பயப்படாத, உன்னால போட்டி போட முடியல, இல்ல உனக்கு அடிபட்டா நீ வந்து அப்படி பின்வாங்கிடு, நான் இருக்க உன்னை ப்ரொடெக்ட் பண்ண. ஓ அப்படியா, நான் என்ன சும்மா வேடிக்கை பாப்பான்னு நினைக்கிறியா? வாய்ப்பில்ல, அதெல்லாம் நடக்கவே நடக்காதீங்க. இதே மாதிரி அங்க சண்டை ஆரம்பிக்குது. அவன் பயங்கர வேகமா பிடிக்க வரானா. அங்க டக்குன்னு நம்ம ஹீரோ அப்படியே கைய பிடிக்கிறான். அங்க அப்சர்ப்ஷன் டெக்னிக்கை பயன்படுத்த அவ்வளவுதான், அவனால அங்க எதுவுமே பண்ண முடியல. அவனோட எக்ஸ்பீரியன்ஸ், அவன் இது வரைக்கும் கத்துக்கின எல்லா விஷயமும் அப்படியே நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்பர் ஆகுது. அவனோட ஒட்டுமொத்த எனர்ஜியும் அப்படியே நம்ம ஹீரோக்கு வர ஆரம்பிக்குது. அவனோட நிலைமை இதனால ரொம்ப மோசமாவுதா. அந்த ஆளு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சான். அடி நீ வந்து என்ன பண்ண இருக்க, என்ன மரியாதையா விடு, எனக்கு அங்க தெரிஞ்சு போயிது இதனால எதுவுமே ஆகாதுன்னு. அவன் கையிலேயே ஒரு கத்தி இருக்கு, அதுல பாய்சன் தடவி இருக்கா. அதை வச்சு அவன் கொல்லலான்னு பாக்குறான். இதை பாக்குற ஆன்ட்டி அவங்க தடுக்கிறதுக்கு வராங்க. நான் பெருசா அங்க விடல, ரூல்ஸ்னா ரூல்ஸ், நீ வந்து உள்ள போக கூடாது. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ அந்த கத்தி எடுத்து அவனுக்கே குத்தி விட அங்கேயே அவன் காலி. இதனால நம்ம ஹீரோக்கு அங்க பயங்கரமா பாயிண்ட் வருது. அங்க பெருசு ரொம்ப கஷ்டப்படுறான். இவன் பண்ணது எதுவும் சரியில்லை. எங்க சாக்ல இருக்க 2 பேரும் அவன் கொன்னுட்டான். இதுக்காக நான் ஒன்னும் அவனை விட போவதில்லை. இந்த சைடு அங்க இருக்கிற பொண்ணுங்க நம்ம ஆன்ட்டி யாருக்குமே எதுவுமே புரியல. அங்க இருக்கிற பொண்ணுங்களும் சொல்றாங்க, இவன் வந்து ஒரு குப்பை மாதிரி தானே, இவனுக்கு எப்படி இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, இவன் என்ன ஸ்ட்ரென்த்தை மறைச்சானா? அங்க ஆன்ட்டியும் அதே தான் யோசிக்கிறாங்க. இவன் இது வரைக்கும் ரொம்ப வீக்கா தான் தான், அவனோட ஸ்ட்ரென்த்தை இவன் வெளிக்காட்டலையா, எப்படி இவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறினா? போனா இவன் ஆரம்பத்துல இருந்தே ஸ்ட்ராங் தானா? இந்த சைடு அந்த பெரியவர் ரொம்ப கடுப்பா வர்றாரு. ஹீரோவும் சொல்றான், அவ்வளவுதான் 2 பிரதர்ஸும் இறந்து போயிட்டாங்க. அவங்க பண்ண வேலையும் நீங்க பாத்தீங்களா? அவங்க 2 பேருமே பாய்சனை வச்சு என்ன கொல்லலான்னு பார்த்தாங்க. ஆனா கடைசியில அவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. ஹீரோ தான் இதுக்கப்புறம் அங்க ஜெயிச்ச மாதிரி ஆகுது. ஆனா இன்னமும் பெரியவர் அங்க ஒத்துக்கவே இல்ல. இல்ல யாரு சொன்னா நீங்க ஜெயிச்சீங்கன்னு, இன்னமும் ஒரு பேட்டில் வந்து இருக்கு, நீங்க வந்து கொன்னுட்டு அப்படியே போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்ல. ஆனா இதுக்கு ஆன்ட்டி அங்க ஒத்துக்கவே இல்லையா? ஆனா நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். ஆன்ட்டியும் எவ்வளவு கேட்டு பாக்குறாங்க, இருந்தாலும் அவன் பரவாயில்லன்னு ஒத்துக்கிறான். என்ன இவன் நான் சொல்லியும் கேட்க மாட்டான், இதுக்கு முன்னாடி எல்லாம் இவன் இப்படி பண்ணதே இல்லையே. இந்த சைடு அந்த பெரியவரும் அங்க சொல்றாரு, எல்டர் மூஷா நீ தான் இப்ப போய் சண்டை போட போற, அவனுக்கு நீ யாருன்னு காட்டணும், உனக்கு புரியுதா? மூஷாவோட பேரை கேட்டோன்னே அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இந்த எல்டர் மூஷா இவனோட ஸ்ட்ரென்த், பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஒன்லி 79 லெவல்ல இருக்கு. நம்ம ஹீரோவை கம்பேர் பண்ணா பல மடங்கு ரொம்ப பலசாலி இவன். மூஷாவும் வரும்போதே சொல்றான், நாளையா முன்னாடி எதுவுமே பண்ண முடியாது, என்னோட 3 மூவ்ஸை நல்லா சர்வே பண்ண முடியுதான்னு பாக்கலாம். அப்படியா, எனக்கு ஒரு மூவே போதும் உன்னை தோக்கடிக்கிறதுக்கு. அங்க ஒரு வித்தியாசமான மூவ் பண்றான், ஃப்ளோட்டிங் ஸ்கை அட்டாக்னு. அவன் தாக்க வர்றது ஒரு பேய் தாக்குனா எப்படி இருக்கும், அங்கேயும் இங்கேயும் நிறையவே உருவத்தை வச்சு அவன் தாக்குறான். இடத்துல நம்ம ஹீரோவால அதை பார்க்க முடியுது. ஆனா தொட்டு பார்த்தா அது அவன் இல்ல, வெறும் ஒரு இல்யூஷன் ஒண்டிதான். இதனால ஹீரோ ரொம்ப குழம்பி போறான். என்ன ஆச்சு, என்னோட மூமெண்ட்டை கணிக்க முடியலையோ, அதனால என்ன பார்க்க கூட முடியாது. அங்க திரும்பவும் தாக்குனாலும் அது இல்யூஷன் தான். இதே மாதிரி அவனுக்கு என்ன பண்ணும் தெரியல. அங்க திரும்பவும் அவன் தாக்குறதுக்கு வரானா. சைடு பெரியவரோ சொல்றாரு, வந்து எங்க கிளானோட ஒரு ஹிடனான டெக்னிக், இதை வச்சு அவனால பயங்கரமா தாக்க முடியும். அங்க ஆப்பனண்டால எதுவுமே பண்ணவும் முடியாது. இந்த மாதிரி தான் இப்போ வசமா அவன் மாட்டிக்கிட்டான். சைடு மோச்சன் அங்க பயங்கரமா தாக்க வந்திருப்பான்ல, அவனோட ஈகிள் கிளாஸை வச்சு அவன் தாக்குறான். அசால்ட்டாவே நம்ம ஹீரோ அவனோட கையை பிடிச்சிடறான். இதுதான் நம்ம ஹீரோக்கும் வேணும், எப்படியாச்சும் கையை பிடிக்கணும், அவனோட உடம்புல இருக்க ஒட்டுமொத்த பவரையும் எப்படியாச்சும் அப்சர்வ் பண்ணணும்னு ஆசைப்படுறான்.
கஷ்டப்பட்டான். அதே மாதிரி பிடிச்சு அவன் உடம்புல இருக்க ஒரு பவரையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் உடம்புல பவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது. அவனுக்கும் அங்க தெரிய ஆரம்பிக்குது, என்ன ஆகுது, என்னோட உடம்புல இருந்த அந்த பவர் எல்லாமே எங்க போச்சு, திடீர்னு சடனா டிக்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி போச்சுன்னா நான் என்னோட பவர் எல்லாத்தையுமே இழந்த மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உலகத்துல நான் எப்படி வாழுவேன், அதுக்கு நான் இறந்தே போயிடலாம். ஆனா நான் ஒன்னும் தனியா சாக போதில்ல, என் கூட இந்த பையனும் சாகணும். அப்படியே அங்க ஏதோ ஒரு விஷயத்த அவன் ஆக்டிவேட் பண்றான். அந்த இடத்துல ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுது. அங்க ஆன்டி மத்தவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அதுல அந்த பெரியவர் சொல்றாரு, அநியாயமா மோச்சன் இறந்துட்டான்பா. அவனை மாதிரி ஒரு திறமையான டிசைபிள நாங்க இழந்துட்டோம். அவனை மாதிரி ஒரு ஜீனியஸ் ஆனவனை எங்களால திரும்பவும் பெற முடியுமா, அது கேள்விக்குறிதான். இப்படி ஒரு சொல்றாருல. ஆனா அங்க நம்ம ஹீரோ பார்த்தா உயிரோட தான் இருக்கான். அந்த மோச்சன் பையன் வேஸ்டா செத்து போயிட்டான்பா. அவனோட உயிரை அநியாயமா இப்படியா ஒண்ணும். இதை பார்த்து அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஏன்னா நம்ம ஹீரோ அங்க உயிரோட இருக்கான். அதனால அங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வராங்க. அங்க இது வரைக்கும் நம்ம ஹீரோவை அங்க தப்பா பேசியிருக்கோம்ல பொண்ணுங்களா, அவங்க பார்த்தா நம்ம ஹீரோக்காக அங்க சப்போர்ட் பண்றாங்க. நான் எதிர்பார்க்கல மாஸ்டர் இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்னு. நல்ல வேலை இவனுக்கு அங்க எதுவுமே ஆகல. நான் இப்போ அந்த வயசானவர் அங்க நிக்கவே இல்ல. ஹேய், நீ இந்த காம்படிஷனோட அந்த ரூல்ஸ மதிக்கவே இல்லப்பா. நீ வித்தியாசமா ஏதோ ஒன்றை பிராக்டிஸ் பண்ணிருக்க, அது விச் கிராஃப்ட்னு நினைக்கிறேன். ப்ரூட்டலா எங்க ஆளுங்களை நீ கொண்டு இருக்க, அதுவும் 2 டிசைபிள்ஸ் இப்போ இறந்து போயிட்டாங்க. ஐயோ பெருசு, உனக்கு என்ன மூளையில ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? நான் ஃபர்ஸ்ட் அந்த ஃபேங் தான் எனக்கு உள்ள வந்தான், அவனை நான் தடுத்தேன். அவன் கிட்ட பாய்சன் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அடுத்ததான் இந்த மோச்சானு அவனையே வெடிக்க வச்சுட்டான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இங்க ரூல்ஸை பத்தி எல்லாம் பேசுறீங்கன்னா ஃபர்ஸ்டே முன் வந்திருக்கணும். இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு உங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா இது லைஃப் ஆர் டெத் பேட்டில். இதுல எந்த போனாலும் அவங்கள பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். அப்படி உங்களுக்கு தடுக்கணும்னு இருந்தா நீங்க தானே தடுக்கணும். நீங்க தடுக்கவே இல்லை, அதுக்கு நான் என்ன பண்றது? இப்பவும் பிரச்சனை இல்ல, உங்களுக்கு சண்டை போடணுமா, நம்ம தாராளமா சண்டை போடலாம். கேக்குற ஆன்டிக்கு அங்க பக்குனாவது, அடி நீ என்னடா பேசின்னு இருக்க? ஆனா அந்த பெரியவருக்கு இது வாட்டமா போயிடுது. இல்ல நீ தடுக்க கூடாது, நான் அவனே ஒத்துக்கணும் இந்த காம்படிஷனுக்கு. அதனால கடைசியா ஒரு மேட்ச் நடக்க தான் போகுது. இதுக்கு ஆன்டிக்கும் அங்க வேற வழியில உங்களை அங்க ஒத்துக்கிறாங்க. இந்த மாதிரி நான் ஒத்துக்கிறேன், ஆனா இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. இதுதான் லாஸ்ட் மேட்ச், அடுத்தது ரூல்ஸையும் நீங்க மதிக்கணும். சரி, நீங்க எல்லாருமே ஒத்துக்கினீங்க. இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ உங்களோட சோல் பிரேக்கிங்காக நான் ரிவார்டா இன்னமும் நிறைய பில்ஸ் நான் கொடுக்குறேன். அதாவது கல்டிவேஷன்லயே சோல் பிரேக்கிங்னு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதை பிரேக் பண்றதுக்கு பில்ஸ் இவர்கிட்ட இருக்கு போல, அதை தராரு. இதை கேட்கிற நம்ம ஹீரோக்கு இது வாட்டமா போயிடுது. ஏன்னா அவன் இதெல்லாம் எதிர்பார்த்திருக்க மாட்டான். ரிவார்டா அது கிடைக்கும் போது அவன் வேணவா சொல்லுவான். அங்க அவன் ஒத்துக்கிறான். பரவாயில்ல, இந்த பையன் ஒத்துக்கிற வரைக்கும் நம்மளுக்கு லாபம் தான். ஏன்னா அவன் ஒத்துக்கினாலே போதும், நம்மளுக்கு அவனை கொல்றதுக்கான வாய்ப்பு தன்னால கிடைக்கும். ஜாஃபேங், நீ தான் கடைசியா இருக்கிற அந்த விளையாட்டை விளையாட போற. அதனால நான் உன்னதான் நம்புறேன். நான் இருக்கிறேன், கவலையப்படாத. அவனை ஜெயிக்கணும், உனக்கு புரியுதுல? கண்டிப்பா. ஏன்னா அவன் நம்மளோட ஆளுங்களே கொண்டுட்டான்ல, இதுக்கு மேலேயே அவனை விட்டு வைக்க கூடாது. அங்கேயே அவனை கொன்னுறேன். அங்க ஜாஃபேங்க பார்த்து எல்லாருமே ஆச்சரியமா வராங்க. ஏன்னா அவனோட சைஸே மலைமாடு மாதிரி இருக்கு. அவன் கையில ஒரு ஈட்டி மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதோட வெயிட் கிட்டத்தட்ட 600 இருந்து 700 கிட்டயாச்சும் இருக்குமா. இதை பார்த்துதான் கொஞ்சம் ஆன்டியும் பயப்படுறாங்க. ஏன்னா இந்த ஜாஃபேங் எல்லாத்தையுமே ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருக்கான். கண்டிப்பா நம்ம ஹீரோவால அங்க ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவனோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அதோட லெவலே 7க்கும் மேல இருக்கு. அதனால அவன் வெப்பனை யூஸ் பண்ணா கண்டிப்பா நம்மளால அங்க ஜெயிக்க முடியாது. கொஞ்சம் எனக்கு பயமா இருக்கு, ஏதாச்சும் தப்பா போயிட்டா அவ்வளவுதான். அங்க ஜாஃபேங் சொல்றான், அடே இப்போடி பயல, நான் உன்ன மாதிரி வெப்பனே இல்லாதவன் கூட எல்லாம் சண்டை போட மாட்டேன். அதனால என்ன பண்ணு, ஏதாச்சும் ஒரு வெப்பன் எடுத்து என் கூட சண்டை போடுறதுக்கு தயாராவறியா? அங்க ஆன்டியும் கேக்குறாங்க, ஹேய் உனக்கு ஏதாச்சும் வெப்பன் வேணுமா, என்கிட்ட கேளு, நான் உனக்கு வெப்பனை அரேஞ்ச் பண்றேன். இல்ல ஆன்டி, இந்த மாதிரி எனக்கு வெப்பன்லாம் வேணாம். ஏன்னா என் கிட்ட இது இருக்கு, இதுவே எனக்கு போதும். நல்லா பார்க்கும் போது தான் தெரியுது அந்த பாக்ஸிங் கிளவுஸ், அது நான் எதிர்பார்க்கல. இந்த மாதிரி ஒரு வெப்பனை வச்சு என் கூட சண்டை போட போறியா? இதுக்கும் வெப்பனே இல்லாததுக்கும் அவளுக்கும் டிஃபரன்ஸ் இல்ல. பரவாயில்ல தம்பி, உன்னை நான் ஒண்ணுமே இல்லாம ஆக்க போறேன். ஆன்டியும் பாவம் ரொம்ப பயப்படுறாங்க. இவனால எப்படி அந்த பாக்ஸிங் கிளவுஸ் வச்சு சண்டை போட முடியும்? அவனோட ஸ்பீடு என்னதான் முன்ன அளவுக்கு ரொம்ப வேகமா இவன் மாறி இருந்தாலும் இவன் முன்னாடி அவன் கிட்ட ஜெயிக்க முடியுமா? அது ஒரு கேள்விக்குரியதா இருக்கு. ஏய் தம்பி, இந்த மாதிரி நீ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ இங்கேயே சாக போற, தேவையில்லாம மாட்டிக்கின. அங்க திடீர்னு இவரோட கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரெட் ஆகுது. அங்க ஆன்டிக்கும் இப்பதான் புரியுது, இவன் ஏதோ ஒரு வாயிலன் பில்ல போட்டிருக்கானு. ஹேய் சீக்கிரம் நீ அங்க இருக்க கூடாது, சீக்கிரம் அங்க இருந்து நீ தப்பிக்கணும். ஆனா அங்க ரொம்பவும் லேட்டு. ஆனா நம்ம ஹீரோ அங்க கவலைப்படுற மாதிரியே இல்ல. அவனுக்கு நல்லாவே தெரியும் இப்ப அவன் கையில இருக்கிறது ஃப்ரோஸ் பண்ற ஒரு ஃபிஸ்ட் தான், ஒரே அடியில உரைய வைக்க முடியும். ஒரு ஸ்கில் அவன் யூஸ் பண்றான், ஃப்ளோட்டிங் ஸ்கைன்னு. இதனால கிளவுட் மேல அவனால அங்க பறக்க முடியுது. அதே வேகத்தோட அங்க இருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறான். பாக்குற அந்த மலை மாடு மாதிரி இருக்கிற அவன் ரொம்ப ஆச்சரியமா வரான், எப்படா இவனால இதெல்லாம் பண்ண முடியுதுன்னு. இவன் யோசிக்கிறான். அந்த டைம்லயே அவனோட காலையே தாக்க அவனோட காலை அப்படியே உரையுது. அவனோட ஒட்டு மொத்த உடம்பும் அப்படியே உறைஞ்சு அங்கேயே அவன் அழிஞ்சு போகிறான். இதை நம்ம பெரிய ஒரு எதிர்பார்த்திருக்க
இருக்க மாட்டாரு. ஏன்னா நம்ம ஹீரோ ஈகிள் கிளாஸ் அது ஒண்டிதான் தெரியும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா அவனால ஃப்ளோட்டிங் கிளவுட் ஸ்டெப் அதை வந்து பண்ண முடியுது. அதான் அவன் மேகத்து மேல சம வேகமா பறந்து போறானே அந்த டெக்னிக் நான் எதிர்பார்க்கல. இந்த பொடி பையன் கிட்ட இந்த அளவுக்கு ஈவிலான ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கா. அங்க இதே மாதிரி நம்ம ஹீரோ வந்து அங்க ஜெயிக்கிறான். அங்க இருக்கிற எல்லாருக்குமே அவ்வளவு சந்தோஷம். பெரியவரை எதிர்த்து எல்லாருமே ரொம்ப கத்துறாங்க. பெரியவர் பண்ணதும் அங்க சரியில்லை. நான் பெரியவர் இப்பவும் நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாரு, ஆமா நீ அந்த ஃபர்பிடன் ஸ்கில்ஸ் எல்லாம் எப்படி கத்துக்கின? இது எல்லாத்தையுமே கத்துக்கிறதுக்கு நீ திறனியா என்ன? இல்ல அதெல்லாம் இல்ல, நான் ஒரே ஒரு முறை எதையாச்சும் பார்த்தாலே போதும் அதை வச்சு என்னால எதுவா இருந்தாலும் கத்துக்க முடியும். இதுக்கு அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அவரோட சாக்ல இருக்க ஒரு ஃபர்பிடனான ஸ்கில் அது. இதனால அவரு பேசலான்னு போகும்போதே ஆன்டி அங்க தடுக்கிறாங்க. இதுக்கு மேலயும் நீங்க பேசவே கூடாது. 3 வாட்டி நீங்க தொடர்ந்து தோத்து போயிட்டீங்க. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அவரோட சாக்கிய அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும் இதுக்கு மேல நீங்க பேசினா. இதனால அவருக்கு வேற வழி இல்லாம அவரு சொன்ன அந்த பில்ல ஒண்டி தூக்கி போட்டு போறாரு. எதிர்பார்க்கல இவர் வந்து அந்த பில்ல அப்படியே தூக்கி போட்டு போவாருன்னு. ஆனா இவங்க ஒன்னும் அப்படியே விட்டு கொடுக்க போறது இல்ல. ஏன்னா இன்னமும் அவங்களுக்குள்ள ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுங்க இருக்காங்க. அங்க இன்னொத்தனையும் அவன் டிடெக்ட் பண்றான். அங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஆளும் இருக்கான். அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அந்த மாதிரி ஒரு பாஸ் லெவலான ஆளை தோக்கடிச்சா எனக்கு வந்து எந்த மாதிரி ட்ரெஷர் கிடைக்கும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேரை தோக்கச்சிருப்பேன். அதுக்கு எனக்கு 10,000 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும் நிறையவே கிஃப்டும் எனக்கு கிடைச்சிருக்கும். சோ எனக்கு ஆர்வமா இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க ஆன்டி எல்லா விஷயத்தையும் கேக்குறாங்க. ஆமா நீ வந்து இப்ப இந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா மாறின? ரீசெண்டா பல நாளா உன்னால எதுவுமே அங்க பண்ண முடியல. ஆனும் ஏதோ நீ வந்து தோத்து போயிடுவ அப்படின்னு தான் யோசிச்சேன். ஆனா உன்னை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். நீ வந்து உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிட்டேன். அது எப்படி? அதை வந்து உன்னோட ஆன்டிக்கு சொல்ல மாட்டியா? நான் வந்து எப்படி சொல்றது? இவங்க கிட்ட டைரக்டா அதுக்குன்னு என்னால சொல்ற முடியாது. அதனால அவன் மலுப்பை தான் சொல்றான். அதுவா திடீர்னு ஒரு நாள் எங்கல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் வந்தாரு. அவரு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அது வழியா தான் நான் இந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா மாறினேன். ஓ அப்படியா? அந்த ஆளு வந்து கண்டிப்பா உங்க அப்பாவால அனுப்பப்பட்ட ஆளுன்னு நினைக்கிறேன். பரவாயில்லையே, இது கூட ஒர்க் அவுட் ஆகுதா? அங்க இதனால இன்னமும் அவன் ஏத்தி சொல்றான். அதையும் அவங்க நம்பிடுறாங்க. எப்படியோ என்னோட ஆன்ட்டியை நான் ஏமாத்திட்டேன். ஏன்னா இப்ப எனக்குள்ள இருக்கிற சேஞ்சஸ் எல்லாம் அவங்க கிட்ட சொல்ல முடியாதுல. இப்போ வந்து எனக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சிருக்கு. அந்த 11th லெவல்ல இருக்க அந்த கிஃப்டை நான் ஓபன் பண்ணோம். நான் ஜாஃபாங்க நான் தோக்கடிக்கும் போது எனக்கு கிடைச்சது. சிஸ்டம் சீக்கிரமா அதை ஓபன் பண்ணு. அது எல்லாமே ப்ரொஃபஷனலான பிரைமரி மாஸ்டரிக்கான ஒரு ஸ்க்ரால் தான். அதுல அலுக்கமி இதே மாதிரி இன்னமும் 2 வகையான ஸ்க்ரால் வந்து அவனுக்கு கிடைக்குது. அது கூடவே அவனால ஸ்பின்னும் இப்ப பண்ண முடியும். அவனுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. போன வாட்டி அவன் ஸ்பின் பண்ணதுக்கு அந்த ஃப்ரோசன் ஃபிஸ்ட் அது வந்து கிடைச்சிருக்கும். இந்த வாட்டி எனக்கு என்ன கிடைக்குமோ, மேஜிக்கு சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஸ்கில் வந்து கிடைக்குமா தெரியல. நான் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அதை அவன் ஸ்பின் பண்ணி விடுறான். அவனுக்கு லக்கி ஹேலோ அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கிடைக்குது. அந்த ஸ்கில் அவன் எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப ரேரான ஸ்கில். அந்த ஸ்கில்னால இவனோட லக்கு அது 5 முறை ரொம்ப அதிகரிக்கும். அதே மாதிரி அது ஒரு டைமும் மேட்னஸ் கன்சியூம் பண்ணுமா. ஆனா நம்ம ஹீரோக்கு அவளைக்கும் புரியல. என்னது என்னோட லக்கு வந்து 5 முறை அதிகரிக்குமா? அப்படின்னா போற வழியில எனக்கு காசெல்லாம் கிடைக்குமே அந்த மாதிரியா? சோ இதனால டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி பக்கத்துல கார்டன் இருக்குமா, அங்க வந்து அவன் போறான். ஏதாச்சும் ட்ரெஷர் வந்து வானத்துல இருந்து விழுமா, கீழே கிடக்குமா அப்படின்னு தேடி பாக்குறதுக்கு. அங்க போகும்போது அவனுக்கு டவுட்டா தான் இருக்கு என்னதான் கிடைக்குமோன்னு. சிஸ்டர் லின் வந்து கூப்பிடுறாங்க. நான் உங்களை தான் தேடினேன், எல்லா இடத்துலயும் உங்களை தேடினேன். ஓ நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஆன்ட்டி வந்து உங்களை கூப்பிட்டாங்க. சோ இன்ஃபார்ம் பண்ணணும்னு நான் வந்தேன். ஆனா அப்படியே வருவாங்களா? தெரியாதனமா அங்க கால் தடிக்க விட்டது. இதனால அவங்க 2 பேரும் அங்க கிஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாதனமா அப்படி பண்ணிட்டேன் மாஸ்டர், என்ன மன்னிச்சிருங்க. இது வந்து எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்குன்னு அப்படியே அவங்க ஓடி போயிடறாங்க. இதுதான் இந்த சிஸ்டம் வந்து லக்குன்னு சொல்தா? பரவாயில்லையே, இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. இதுக்கப்புறம் அவங்க வேற சொல்லிருப்பாங்க ஆன்ட்டி வேற ஏதோ ஒரு விஷயமா கூப்பிட்டுருக்காங்கன்னு. அந்த இடத்துல ஏதோ ஒரு மீட்டிங் மாதிரி போகுது. அங்க இருக்கிற பொண்ணுங்களாம் கத்துறாங்க. இது வந்து சரியில்லை, அவன மாதிரி ஒருத்தன் நம்மளோட சாக்ல இருக்கணுமான்னு. ஏன்னா அவனோட கல்டிவேஷன் ரொம்ப லோவா இருக்கு. அவன் இங்க இருக்கிறனால நம்மளோட ரெப்புடேஷன் அதுதான் பாதிக்குது. அதுக்கும் மேல முக்கியமா 3 பேரை கொன்ன ஒரு கிரிமினலா இருக்கான். அவனை நம்ம தூக்கியே ஆகணும். அங்க இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோவும் வரான். அங்க ஹீரோவை தூக்கணும்னு சொல்லி அங்க இருக்கிற நிறைய பொண்ணுங்க பேசுறாங்களா. ஆனா ஆன்ட்டி அங்க விட்டு கொடுக்கல. ஆன்ட்டியும் அங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆமா உங்களுக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் விஷயம் அவன் நம்ம சாக்கோட ஒரு டிசைபிள். 2வது விஷயம் உங்களுக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா அவன் பிரேக் த்ரூ பண்ணிட்டான். ஸ்பிரிட் ரீஃபைனிங்கோட செகண்ட் ஸ்டேஜ் அவன் பிரேக் பண்ணிட்டான். உங்களுக்கு தெரியுமா? இதை கேட்ட அவங்களால எதையுமே நம்ப முடியல. என்னது உன்னால இது வரைக்கும் ஒரு விஷயத்த கூட பிரேக் த்ரூ பண்ண முடியாது, உன்னால எப்படி அதை பண்ண முடிஞ்சது? ஆமா நீங்க வந்து என்ன யோசிச்சீங்க? உங்களோட டிசைபிள்ஸுக்கு அந்த பொசிஷனை தரலான்னு யோசிச்சீங்க. ஆனா உண்மையை சொன்னா அதுக்கு தகுதியானவனா அது நம்ம ஹீரோ தான். ஏன் இத்தனைக்கும் 3 பேரை கூட அவன் சண்டை போட்டிருப்பான். நம்மளுக்காக அவன் போறான்னா நம்மளோட ரெப்புடேஷன் வந்து விழக்கூடாதுன்னு சொல்லி. அங்க இதனால மத்தவங்களால எதுவுமே பேச முடியல. அங்க மத்தவங்க கிட்ட அவங்க கேக்குறாங்க இதுக்கு வந்து ஓகே தானே, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? அங்க யாராலையுமே எதுவும் சொல்ல முடியல. எல்லாருமே அங்க கம்மன் ஆயிடுறாங்க. இதனாலே என்னவோ தெரியல நம்ம ஹீரோக்கு இதுதான் ஒரு மெயின் கோஸ்டாவே கிடைச்சிருக்கும். இப்படியாச்சும் இந்த சாக் உள்ள இருக்கணும், அவனை வந்து தூக்க விடாம பண்ணும். உங்க ஆன்டியாலேயே உன்னோட கோஸ்டம் முடியுது. அவனுக்கு ஒரு 10,000 பாயிண்டோ கிடைக்குது. பரவாயில்லையே, தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் வந்து இதை முடிச்சிட்டேனா? அப்புறம் அங்க ஆன்ட்டியும் கேக்குறாங்க ஆமா அந்த ஹாங்கு வந்து எப்பதான் வருவாரு? நான் அவருக்காக எப்பத்துல இருந்தோ
வெயிட் பண்ண இருக்கேன். ஹாங் ரெஸ்ட் எடுக்கிறாரு வராரு, அதனால கொஞ்ச நேரம் ஆகும். நான் உனக்காக தான் ஹாங்கியே கூப்பிட்டுருக்கேன் தெரியுமா? ஏன்னா உன் கையில அந்த க்ளவ் வந்து நல்லா இருக்கு. ஆனா ஏதாச்சும் ஒரு நீளமான வெப்பன் கண்டிப்பா உனக்கு தேவைப்படும். ஏன்னா ஒரு நீளமான வெப்பன் இருந்தா கண்டிப்பா உனக்கு அது பேட்டில்ல உதவியா இருக்கும். நான் ஹாங்க்கு நல்லாவே தெரியும் அது வந்து வேலைக்கு ஆகுதுன்னு. நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த ஃப்ரோசன் ஃபிஸ்ட் அது வந்து ஆர்டினரியா தெரியலாம், ஆனா அது ரொம்ப பயங்கரமான வெப்பன். போக போக அது இன்னமும் பயங்கரமா மாறும். அது முன்னாடி இந்த ஆர்டினரியான வெப்பன்லாம் ஒண்ணுமே இல்ல. அது முன்னாடி இவங்களால பெருசா என்ன மேக் பண்ண முடியும்? இதுக்கப்புறம் அங்க ஹாங் வராரு. ஹாங் வந்து ஒரு வயசானவரு தான். அவரோட ஸ்பிரிட் ரீஃபைனிங் அதுவும் லெவல் 3ல தான் இருக்கு, ரொம்ப கம்மி தான். இவரை போய் எதுக்கு எல்லாருமே மாஸ்டர்னு சொல்றாங்க? ஒரு ஸ்பிரிச்சுவல் வெப்பனை உருவாக்க முடியுமா? உருவாக்குனாலும் அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்குமான்னு எனக்கு சரியா தெரியல. ஆன்ட்டியும் ஹாங் கிட்ட கேக்குறாங்க, ஹாங் ப்ளீஸ் எங்களுக்கு வந்து ஒரு 3 ஸ்பிரிச்சுவல் வெப்பனை உருவாக்கி தர முடியுமா? கண்டிப்பா, இருந்தாலும் அதெல்லாம் உருவாக்குற மூட்ல நான் இப்போ கரண்டா இல்ல. சரி உங்களுக்கு என்ன வேணும் அதை வந்து கேளுங்க, நான் நிறைவேற்றுறேன். அதுவா, அதை உருவாக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா எங்க ஆளுங்களை நீங்க வந்து டிசைபிளா ஏத்துக்கணும். அதுக்கு ஆன்ட்டி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ரெண்டாவது கண்டிஷன் மெட்டீரியல், அதாவது நான் வாங்க போற மெட்டீரியல் எல்லாமே நானா பார்த்ததா இருக்கணும். அதுக்கு நீங்க ஏன் எதுக்கு எதுவும் நீங்க கேள்வியும் கேட்க கூடாது. என்னது, ஆனா ரேட்டியாச்சும் நீங்க அட்லீஸ்ட் சொல்லணும்ல எவ்வளவு நீங்க வாங்க போறீங்கன்னு. கிட்டத்தட்ட 10,000 கோல்டு ஆகும். கேட்டவங்க ஆடி போறாங்க, ஏன்னா 10,000 கோல்டு அது ஒன்றும் சும்மா இல்ல, ரொம்ப அதிகம். இதை வந்து உங்களால கம்மியாக்க முடியாதா? இதுவே கம்மி தான், ஏதோ நீ எனக்கு தெரிஞ்சவ அதனால கம்மியா நான் சொல்றேன். இல்லன்னு வச்சுக்கேன் ஒரு 50,000 கோல்டு, இல்ல அது கூட ரொம்ப கம்மி தான். அங்க ஆன்ட்டிக்கும் இதனால வேற வழியே இல்ல, ஏன்னா சும்மாவே ரொம்ப காசை இவன் கேட்கறான். இவன் வந்து விலையை ஏத்திட்டானா இன்னமும் பிரச்சனை ஆயிடும். நம்மளுக்கு வேற வெப்பன் வேற தேவைப்படுது. காசை வந்து நாங்க ரொம்ப அதிகமா கொடுத்தா ஃபியூச்சர்ல எங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். இதனால ஆன்ட்டி ஒத்துக்கிறாங்க, எனக்கு ஓகே தான், அந்த பிரைஸ் வந்து எனக்கு ஓகே. அப்படியா, அப்பனா மூணாவது கண்டிஷனு கேளுங்க. என்னன்னா எனக்கு வந்து உங்க சாக்ல இருக்க ஒரு பொண்ணு மேல ஒரு கண்ணு, அவ வந்து எனக்கு வேணும். அவ எனக்கு கம்பெனியனா இருக்கணும், இந்த வயசுலயும் ஜாலியா இருக்கணும்னு ஆளு பாக்குறான். சரி நான் வந்து அதுக்கும் ஒத்துக்கிறேன். அது வந்து யாரு? அதுவா, அது வேற யாரும் இல்ல, இங்க நிக்கிற இந்த லின்னு, இந்த பொண்ணு தான். இவ எல்லா பக்கத்துலயும் எனக்கு ஓகேவா இருக்கா, இவ எனக்கு போதும். இதை கேட்டு அவ பயந்து போயிடறான், ஏன்னா இந்த அளவுக்கு வெறியா யாரையுமே அவ பார்த்தது இல்ல. நல்லா டைரக்டா நம்ம ஹீரோட கைய பிடிக்கிறா. ஆமா இவன் வந்து யாரு? அங்க ஹீரோக்கு புரிஞ்சு போயிது நம்ம லின்னுக்கு வந்து அங்க சுத்தமா இவங்க கூட போறது பிடிக்கவே இல்லைன்னு. அப்படி நம்ம லின்னு அவங்க வேண்ட வெறுப்பா தூக்கின்னு போக ஒத்துக்குனாங்கன்னா நான் வந்து விட போது இல்ல. அங்க ஹாங் கூடவே ஒரு லேடியும் வந்திருக்கும், அது நம்ம ஆன்ட்டி கூட ஒரு டீல போகுது. இது வந்து ஒரு நல்ல ஆஃபர் தானே, நீங்க ஒத்துக்கலாமே. இதனால ஆன்ட்டி அவங்க யோசிக்கிறாங்க, ஏன்னா நம்ம லின்னு அந்த லின்னு சிஸ்டருக்கு அவளைக்கும் டேலண்ட் வந்து இல்லையா, இது ஒரு நல்ல ஐடியாவா தான் எனக்கு தோணுது. அங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டா அதுக்கு பதிலா 3 ஸ்பிரிச்சுவல் வெப்பன் வந்து எங்களுக்கு கிடைக்கும். இதுவும் ஒரு நல்ல டீலா தான் இருக்கு. ஆனா அங்க லின்னுக்கு சுத்தமா போகணும்னு விருப்பமே இல்ல. அங்க அவங்க கத்த ஆரம்பிச்சாங்க, இல்ல என்னாலலாம் இவரு கூட போக முடியாது, இல்ல எவ்வளவு பேர் இருக்கும் போது நான் வந்து இதுக்கு அங்க போகணும். நான் இதை கேட்ட ஒரு கத்த ஆரம்பிச்சாரு, ஹேய் உனக்கு வந்து புரியாதா, என் கூட வந்தா 4th லெவலு 5th லெவலுன்னு ஃபோர்ஜிங்ல நிறையவே லெவலுக்கு உன்னால போக முடியும். நான் ஒரு பிளாக் ஸ்மித், என் கூட நீ இருந்தா உனக்கு பேரும் பெருமையும் நிறையவே கிடைக்கும். ஆனா அந்த விஷயம் உனக்கு சுத்தமா புரியல. நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு உனக்கு தெரியுமா? ஆனா நீ வந்து ஜஸ்ட் ஒரு மேடு தான். உனக்கு ரொம்ப தைரியம் இருக்கா என்ன ரிஜெக்ட் பண்ற அளவுக்கு? நீ வந்து எனக்கு தேவையில்ல, நான் உன்னை ரிஜெக்ட் பண்றேன். உனக்கு பதிலா என்னால வேற ஏரியாச்சும் கூட ஹையர் பண்ண முடியும். இதை கேட்கிற ஆன்ட்டிக்கு எங்க கடுப்பாயுது, ஏன்னா இவங்களோட சாக்ல இருக்க ஒரு டிசைப்ல இவங்க ரொம்ப மதிப்பாங்க. இவங்க முன்னாடியே இப்படி கத்துனா அங்க இதனால ஆன்ட்டியும் கத்தி சொல்றாங்க, யோ மரியாதையா வெளில போயிடு, இதுக்கு மேலேயும் உனக்கு மரியாதையே இல்ல. நான் உன்னை எதுக்கு தெரியுமா இங்க வர வச்சேன், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதுதான் உன் மேல இருக்கிற அந்த மரியாதை. ஆனா இப்போ உன் மேல இருக்கிற மரியாதையே எனக்கு போயிடுச்சு. நீங்க வந்து இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட போறீங்க, ஏன்னா என்னை தாண்டி இங்க சிறந்த வெப்பனை உருவாக்குற ஆளுங்க யாருமே கிடைக்க மாட்டாங்க. அதனால இப்பயே சொல்றேன், நீங்க ரொம்ப கஷ்டப்பட போறீங்க, யாராலையுமே உங்களுக்கு வெப்பனையும் மேக் பண்ண முடியாது. அந்த லேடியும் வந்து லின்னு கிட்ட பேசுறான், நீ வந்து ஏன் ஒத்துக்க மாட்ட? ஒத்துக்குனா ஒரு ஸ்பேரோல இருந்து ஒரு ஃபீனிக்ஸா உன்னால மாற முடியும். அங்க ஹீரோக்கும் புரியுது இவங்க வேணும்ட்டே தான் இப்படி பண்றாங்கன்னு. ஆமா நீங்க வந்து எதுக்கு இப்படி எல்லாம் சொல்றீங்க, அவங்க எப்பத்துல இருந்தே ஒரு ஸ்பேரோவா தான் இருக்காங்க. நீங்க திடீர்னு வந்து ஃபீனிக்ஸா மாறலாம் இப்படி எல்லாம் சொன்னா அவங்களுக்கு அது பிடிக்கல. அப்போனா நம்மளால எப்படி அந்த வெப்பனை மேக் பண்ண முடியும்? உங்களுக்கு வெப்பன் தானே தேவை, இந்த மாதிரி நான் உங்களுக்காக மேக் பண்றேன். கேக்குற ஆன்ட்டி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க மேல அவன் ரொம்ப கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன், அதனால தான் கோவத்துல இப்படி சொல்றானோ. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட உண்மையிலேயே அதுக்கான ஸ்கில்லும் இருக்கு. இவரை கம்பேர் பண்ண பல மடங்கு சிறந்த வெப்பனை நம்ம ஹீரோவால உருவாக்க முடியும். ஆன்ட்டியால எதையுமே நம்ப முடியல. என்னது ஒரு பிளாக் ஸ்மித்தா இவன் மாற போறானா? நான் ஓவர் நைட்ல ஒரு பிளாக் ஸ்மித்தா யாராலையுமே மாற முடியாது. ஒரு வெப்பனை புதுசா உருவாக்குறது அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அங்க இதனாலேயே அந்த பிளாக் ஸ்மித் ஹாங் அவரு கத்த ஆரம்பிச்சிடாரு, இந்த பொடி பையனால என்னத்தை உருவாக்க முடியும், இவனாலலாம்
உருவாக்கவே முடியாது. ஏய் பொடி பயலே, உன்னால உருவாக்க முடியும் நீ யோசிக்கிறியா? உன்னால உருவாக்க முடியலனா நீ வந்து அந்த பின்னாடி இருக்க அந்த பொண்ணை எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறியா? அப்படி உருவாக்கிட்டா நான் உனக்கு என்கிட்ட இருக்கிற இந்த ஸ்பிரிச்சுவல் வெப்பனா இருக்கிறேன் ஸ்வாட உனக்கு தரேன். இதோட விலை வண்டி 50,000 கோல்டு காயினுக்கும் மேல போகும். இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பா எனக்கு தெரியுது. ஏன்னா இதே ஒரு வாய்ப்பா வச்சு அவளை என்னால அடைய முடியும். அப்படி அவ ஒத்துக்கலனா கூட அவளை எனக்கு சர்வெண்டா வச்சுக்க முடியும். ஆனா ஹீரோக்கு தெரிஞ்சு போயிது இவன் வந்து தப்பான வேலையை தான் பண்ண போறான்னு. இதனால அதுக்கு ஒத்துக்கல. இந்த மாதிரி என்னால அவளெல்லாம் தர முடியாது. சப்போஸ் என்னால ஒரு வெப்பனை கிரியேட் பண்ண முடியலனா என்னோட ஒரு கையை நான் வெட்டிடுறேன். தம்பி நீ தேவையில்லாம வாய விடுறப்பா, ஏன்னா இதுவே உனக்கு பெரிய பிரச்சனையா அமைய போகுது. இல்ல நான் ஒத்துக்கினேன். எனக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் வெப்பனை உருவாக்குறதுக்கான டூல்ஸ் ஒண்டி கொண்டு வாங்க. நான் பின்னாடி இன்னொருத்தவங்களும் அங்க கத்துறாங்க. ஏய் உனக்கு என்ன மூளை குழம்பி போயிடுச்சா? நான் அவரோட ஏஜ் பாரு, அவரோட ஏஜ் வந்து கிட்டத்தட்ட 30. இருக்கு நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனா உனக்கு அதெல்லாம் இருக்கவே இருக்காது. உன்னால எப்படி ஒரு வெப்பனை கிரியேட் பண்ண முடியும்? இது வந்து அவளோட வாழ்க்கை பிரச்சனை. அதுக்காக தான் நான் வந்து இப்படி பண்ணேன். ஏன்னா அவளை மேரேஜ் பண்ணி அவ வந்து கஷ்டப்படுறத நான் விரும்பல. இது கேட்கிற அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அட நான் எதிர்பார்க்கல யங் மாஸ்டருக்கு என் மேல இப்படி ஒரு சைடு இருக்கும்னு. திடீர்னு ஒரு வாய்ஸும் வந்து நான் வந்து நம்ம ஹீரோவை நம்புறேன். அவனால கண்டிப்பா அதை மேக் பண்ண முடியும். என்னது நீங்க நம்புறீங்களா இவனை? ஆமா நான் அவனோட ரிலேட்டிவ். என்ன தாண்டி வேற யாரால அவனை நம்ப முடியும்? இதுக்கப்புறம் அவங்க ஒரு டூலையும் அவங்க காட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வாட்டி இவனால கிரியேட் பண்ண முடியும். அதுல 2 ஃபெயிலியர் ஆனாலும் ஒரு வாட்டி அவன் சக்சஸ் பண்ணாதான் இந்த வெப்பனை இவனால கிரியேட் பண்ண முடியும். எனக்கு வந்து வாய்ப்புகளே தேவையில்லை. ஏன்னா என்னால ஒரே முறையில அதை பண்ண முடியும். நான் அதுக்கான ஸ்கில் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அக்யூர் பண்ணிருப்பான். ரீசெண்டா கூட ஒரு 3 ஸ்க்ரால நம்ம பார்த்திருப்போம்ல, எல்லாமே அதுக்கான ஸ்கில் தான். இந்த சைடு ஹாங்கோ யோசிக்கிறாரு, அந்த பொடி பையனால என்ன பண்ண முடியும் பெருசா? என்னோட வயசுக்கு நான் உருவாக்குனா என் கிட்ட சக்சஸ் ரேட் வந்து 50% இருக்கு. அவனால கண்டிப்பா எதுவும் அங்க பண்ண முடியாது. அங்க ஹீரோவும் கேட்டுக்கிறான் எந்த மாதிரி வெப்பன் எல்லாம் நம்ம ஆளுங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு. நம்ம சாக்ல இருக்க ஒருத்தங்களும் லாங்கான ஸ்வாட் தான் யூஸ் பண்ணுவாங்களே. இப்போ நம்ம ஹீரோக்கு சிஸ்டம் வழியா ஒரு கொஸ்டும் கச்சிருக்கும். அது என்னன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்வாட உருவாக்கணும். அங்க அதுக்கு உருவாக்குறதுக்கு அவன் எல்லா மெட்டீரியலையும் கீழே போறானா. வயசானவரு யோசிக்கிறாரு, இவனால பெருசா என்ன பண்ண முடியும்? இவன் வந்து எல்லா மெட்டீரியலையும் வேஸ்ட் பண்றான். எல்லா மெட்டீரியலும் சூப்பரா இருக்கு. இதுவே நான் இருந்தா கூட 50% ஆச்சு எனக்கு சான்ஸ் இருக்கு சக்சீட் பண்றதுக்கு. ஆனா இவன் எல்லாத்தையுமே வேஸ்ட் ஆக்குறான். ஆனா நல்லா ஊத்து பார்க்கும்போது அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே வேஸ்ட் ஆக்கல, வெளியில இருந்து அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றான். இந்த மாதிரி ரீஃபைனிங் மேல கண்ட்ரோல் இருக்குது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு ரொம்ப ஹை லெவல்ல இருந்தா ஒண்டிதான் இப்படி எல்லாம் பண்ண முடியும். எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஹீரோ ஒரு ஸ்வாட உருவாக்குறான். அதை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆனா அவருக்கு ரொம்ப அங்க கடுப்பா இருக்கு. நான் ஒரு தோத்த மாதிரியாச்சு நம்ம ஹீரோ வந்து இப்போ ஒரு ஸ்வாட உருவாக்கிட்டான். இப்போச்சு உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி நீங்க வந்து பொண்ணுங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும். எங்க சாக்ல இருக்க பொண்ணுங்க தான் எல்லாருமே மாஸ்டர். சோ அவங்க முன்னாடி பேசும்போது ரொம்ப ரெஸ்பெக்டோட தான் நீங்க பேசணும். அதனால இப்போ நீங்க தலை குனிஞ்சுதான் போகணும். இதை கேட்டா ஒரு இன்னமும் கடுப்பாகிறாரு. நம்ம ஹீரோ ரீஃபைனிங்லாம் தெரியும்னு சொல்லிருக்க மாட்டான். அங்க ரீஃபைனிங்லாம் யூஸ் பண்ணிட்டு நீ வந்து இப்படி பேசுற. ஓ இதை ஆரம்பிச்சதே நீதான். நான் வந்து என்ன பண்ண முடியும்? உன்னோட சின்ன பையனா இருக்கிறேன். நான் வந்து இதை மேக் பண்ணிட்டேன்னு ரொம்ப கடுப்பா இருக்கா. கத்தலான்னு போறாரு. அங்க ஆன்டி வந்து தடுக்கிறாங்க. நீங்க வந்து கத்தலாம் தேவையில்ல, மரியாதை எங்கள இருந்து போங்க. ஏன்னா அவன் பெட் பண்ணா இந்த மாதிரி கையையே வெட்டுறேன்னு. அப்படி இருந்தும் அவன் ஜெயிச்சிருக்கான். உங்களுக்கு இதுக்கு மேலேயும் வேற என்ன வேணும்? நீங்க இங்க இருந்து போகணும். உங்களுக்கு புரியுதா? ஆனா அவரு போகும்போது ஒரு மாதிரி பேசிக்கினே போறாரா. நம்ம ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாயிது. அங்க பயங்கரமா தாக்கிடுறான். நீ வந்து என்ன பண்ணிருக்க? ஏன்டா அவனை தாக்குன? அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் தான் உங்க சாக்ல இருக்கிற ஒரு டிசிப்ளின் இல்லையே. அவரு வந்து என்ன தாக்க வந்தாலும் என்னதான் தாக்க வரணும் சில கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை வராது. அங்க அவரு ஓடியே போயிடுறாரு. இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து சொல்றான், என்னால இதே மாதிரி இன்னமும் நிறைய மேக் பண்ண முடியும். அவனுக்கு எட்டர்னல் ஃபயர்னு ஒரு ஸ்கில்லும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு அங்க ஏகப்பட்டதை மேக் பண்றானா. எல்லாமே மிட் கிரேட்ல இருக்க ஒரு ஸ்வாடு தான். அதை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியமாறாங்க. இது வந்து போதும், உங்களோட பேலஸ்ல இருக்க ஒருத்தங்களுக்கும் நம்ம வந்து இதை எல்லாருக்குமே கொடுத்தாலே போதும். நம்மள ஃபியூச்சர்ல யாருமே தாக்க கூட வர மாட்டாங்க. ஹீரோக்கு அங்க ஃபோர்ஜிங் ஸ்கில் வந்து ஏறி இருக்குமா. அவன் சிஸ்டம் கிட்ட கேட்கறான், அப்படின்னா என்னால மத்த விஷயத்தையும் பார்க்க முடியுமா? என்னோட ஆன்டிக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும் அதையும் அவனால பார்க்க முடியுது. அதுக்காக இவன் வியடா சிரிக்க அவங்க பார்த்து யோசிக்கிறாங்க, என்ன இவன் வியடா ஏதோ சிரிக்கிறான். இந்த சைடு அங்க இப்பதான் ஒரு உண்மையா சொல்றான். அதனால ஸ்வாட் ஒண்டி மேக் பண்ண முடியாது, அதுக்கும் மேல நிறையவே பில்ஸையும் மேக் பண்ண முடியுமா. இதை கேட்டு அவங்க ஆடி போறாங்க. ஏன்னா பில்ஸை மேக் பண்றதும் சாதாரணமான விஷயம் இல்ல. இனிமே நான் வெளியில எல்லாம் பில்ஸ் எல்லாம் வாங்க தேவையில்லப்பா. அதே மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஒரு ஐடியாவை கொடுக்கறான். அதை வித்தா இன்னும் ரீஃபைன் பண்ண முடியும்ல. அது அவங்களுக்கு நல்ல ஐடியா இருந்து வந்து கிடைச்சிருக்கும். வேற ஒரு சிட்டிக்கு போய் இது எல்லாத்தையுமே விற்கணும். அப்படி அவன் வித்துட்டு வந்தா அந்த டாஸ்க முடிச்சதுக்கும் அவனுக்கு பாயிண்ட் கிடைக்கும். முக்கியமா அந்த சிட்டில அவனுக்கு தகராறு ஏற்படுற மாதிரி சில பல ஃபேமிலிஸும் இருக்கு. அங்க வந்து நம்ம ஹீரோ மாட்டிக்க கூடாதுன்னு தான் விரும்புறான். சைடு அந்த சிட்டியை நோக்கி இவன் போறான். அங்க ஒரு வண்டியும் பயங்கர வேகமா வருது. அட இது வந்து அந்த புரோக்கன் காட்ஸ் கூட வண்டி தானே. இதை வந்து நம்ம தடுக்க வேண்டிய முயற்சி செய்யக்கூடாது, இல்லனா அவ்வளவுதான். அங்க ஒரு ஆளுக்கு ரொம்ப கோவமா இருக்கு. யார் அவங்க? இந்த மாதிரி எதுக்கு வண்டியை ஓட்டணும்? வேற
கேரேஜ் வச்சிருந்தா இந்த மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்களா? அடே வாயை விடாத, இல்ல வாயை அவங்க உடைச்சிருவாங்க. அவங்க யாருன்னு தெரியும்ல, டிவான் ஷேக்கோட ஆளுங்க அவங்க. அதனால நீ ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா ஆமா, நம்ம ஹீரோ கூட இருக்கிற அந்த பொண்ணுங்களும் சொல்றாங்க, ஆமா ஆமா, டிவான் ஷேக்ல இருக்க அந்த ஆளுங்க நம்ம ஷேக்கை கம்பேர் பண்ணா ரொம்பவும் அவங்களுக்கு பவர் வந்து இந்த கேபிட்டல்ல இருக்கு. அங்க ஹீரோக்கும் இப்பதான் ஒரு விஷயம் புரியுது, இவங்க எல்லாருமே ஒரு பிளாக் ஸ்மித் தான். அதாவது அந்த கேரேஜை நல்லா ஊத்து பார்த்தாலே தெரியும், இதுவே ஒரு பிளாக் ஸ்மித்தால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த கேரேஜே கிட்டத்தட்ட ஒரு ஹோலி வெப்பன் மாதிரி தான். நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இல்லனா உங்களால அந்த கேரேஜை ஒண்ணுமே அங்க பண்ண முடியாது. அங்க சிஸ்டம் ஒரு விஷயத்தை இப்போதான் நம்ம ஹீரோ கிட்டே சொல்லுது, உங்களுக்கு வந்து ஒரு கோஸ்ட் பாப்பா இருக்கு, நீங்க டிவன் சாக்ல இருக்க அந்த டாங் அந்த ஆளை வந்து நீங்க தோக்கடிக்கணும். அப்படி நீங்க தோக்கடிச்சிட்டா அதுக்கு ரிவார்டா 5000 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும் நிறையவே கிஃப்டும் உங்களுக்கு கிடைக்கும். பரவாயில்லையே, இது வந்து ஒரு நல்ல ஆஃபரா இருக்கு. ஆனா நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா இதுவே எனக்காக கோஸ்ட் எல்லாம் தேடணும். இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா மெயின் கோஸ்ட்னு ஒன்னு இருக்கு, இதையும் தாண்டி இது சைட்ல எனக்கு வருது. இது வேணும்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம், இல்லனா அப்படியே விட்டுடலாம். ஆனா நான் ஒன்னும் அப்படியே விட போதில்ல. ஏன்னா இது ஒரு நல்ல டீலா இருக்கு. கிட்ட இப்போ லக்கி ஹேலோவும் இருக்கு. சரி ஒரு கை பாத்திர வேண்டியதான். ஏன்னா அந்த டிவன் சாக்ல இருக்க அந்த ஆளு அவனும் சரியில்லை. இந்த மாதிரி மத்த ஆளுங்களை தொலை பண்றது, ரொம்ப கஷ்டப்படுத்துறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பண்றான். சரி ஒரு கை பார்த்தலாம், அவனா இல்ல நானானு. இதுக்கப்புறம் அவங்க ஒரு டவருக்கு வருவாங்க. இங்கதான் அவங்களால விற்கவும் வாங்கவும் முடியும். அங்க ஒரு பொண்ணு பயங்கரமா கத்துறா, ஹே லூயிலி, பண்ணது எதுவும் சரியில்லை, இந்த மாதிரி எனக்கு 10 கோல்டு காயினை தரேன்னு சொல்லிட்டு நீங்க நல்லா ஏமாத்திட்டீங்க, 3 தந்திருக்கீங்க, என்னால அவ்வளவுதான் பண்ண முடியும். நீ வந்து இதே மாதிரி தொலை பண்ணேன் என்னோட சட்டை வந்து கிழிஞ்சிரும். நீ பண்ண வேலைக்காக தான் நான் வந்து எவ்வளவு குத்துருக்கேன், அதெல்லாம் சரியில்லை, நீங்க பண்றது அநியாயம். இந்த சைடு இது எல்லாத்தையுமே லிங்கோ பாத்துங்கன்னே சொல்றாங்க. இந்த மாதிரி தான் இந்த இடத்துல நிறையவே பிரச்சனை அடிக்கடி போகும். இப்ப சண்டை போடுறவங்க எல்லாருமே இங்க இருக்கிற சிவிலியன்ஸ் தான். ஆனா அந்த பொண்ணு அவன் தாக்கலன்னு போறானா, அவ அப்படியே கடிச்சு விட்டுறா. அங்க ஹீரோக்கும் ஒரு கோஸ்ட் கிடைக்குது, இதை கம்ப்ளீட் பண்ணாலும் அவனுக்கு ரிவார்டு வந்து கிடைக்குமா. அந்த பொண்ணு அவன் அடிக்கலன்னு போறான், அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து தடுக்கிறான். ஹேய், ஏன்னா நீ பண்ணது எதுவும் சரியில்லை, அவ வித்ததுக்கு 10 கோல்டு காயினை நீ தரணும், ஆனா நீ 3 தான் தந்திருக்க, மரியாதையை அவளுக்கு தந்துரு. அதை சொல்றதுக்கு யாரு நீ? நான் வந்து அவளை அடிக்க தான் போறேன். ஆனா அதுக்குள்ள மூஞ்சிலேயே அவன் பயங்கரமா அடிச்சிடறான். இவனுக்கு அங்க ஒண்ணுமே புரியல. ஹேய், உனக்கு தெரியாது நான் யாருன்னு, நீ தப்பான எத்துல கைய வச்சுட. அவன் இன்னமும் பயங்கரமா தாக்கிறான். நீ யாரு என்னெல்லாம் எனக்கு தெரியாது, அதை நினைச்சு நான் கவலையும் பட போதில்ல, மரியாதையை அவளுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துரு. ஐயோ சாமி, என்ன மன்னிச்சிருங்க, இந்தாங்க காசு, நான் இனிமே இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். இதனால பாயிண்டும் கிடைக்குது. அந்த சின்ன பொண்ணுக்கு இவனை ரொம்ப பிடிச்சு போன மாதிரி 100 பாயிண்ட் அவளோட மண்டையில காட்டுது. நீங்க என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. இந்த காசு ஒண்டி இல்லைன்னா அவ்வளவுதான், என்னோட பிரதருக்கு காசு இல்லாம ரொம்பவும் கஷ்டமா இருக்கும். உங்களோட சாப்பாடு அதுவே இதை நம்பிதான் இருக்கு. அதனால என்னால முடிஞ்சது இதுதான். இதுக்கு மேல நீங்க வந்து கேட்காதீங்க எங்க கிட்ட. பரவாயில்ல இருக்கட்டும், நீ அதெல்லாம் ஒண்ணு தர வேணாம். அதே மாதிரி உனக்கு வேணும்னா நீ எங்க சேக்கு பக்கம் வரலாம். அங்க வந்துட்டா இந்த மாதிரி உனக்கு பிரச்சனை இருக்காதுல. ஆனா என்ன மன்னிச்சிருங்க, என்ன மாதிரி ஒரு பொண்ணை அவங்க ஏத்துப்பாங்களா? மத்தவங்க கிட்ட ஹீரோ கேக்குறான், இவன் தானே அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோ, அதனால இந்த பொண்ணை கூப்பிட்டு வர்றதெல்லாம் அவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்காது, இவ்வளவு சின்ன வேலைக்காக அங்க வச்சுக்கலாம். ஆனா என்னோட அண்ணனும் இருக்கான்ல, அவனை என்னால அப்படியே விட்டு போக முடியாது, அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. இல்ல பரவாயில்ல, உன்னோட அண்ணனையும் நீ கொண்டு வரலாம், அவனையும் நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா எங்க சேக்ல ஆளுங்களும் தேவைப்படுறாங்க. சோ அவனை நான் ரெக்ரேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வர விக்கிற வேலை இருக்கு, நான் உள்ளதான் கொஞ்சம் போகணும், நீயும் வரியா? இல்ல நீங்க போயிட்டு வாங்க, இந்த மாதிரி எனக்கு உள்ள வர்றதுக்கு அனுமதி இல்ல, நான் ஒரு சிவிலியனு. இவன் என்கிட்ட ஃபாரஸ்டுக்கான மெடிசன் இருந்தாலும் என்னால உள்ள வர முடியாது. என்னமா வாமா, அதான் நான் இருக்கல, ஏன்னா நீ இப்போ என்னோட கெஸ்ட். இந்த மாதிரி அவங்க உள்ள போறாங்க. ஆனா அவன் அங்க தள்ளி விட்டுறான். சின்ன பொண்ணு, உனக்கு தெரியாதா சிவிலியன்ஸ் வந்து உள்ள வரக்கூடாதுன்னு? ஹீரோக்கு ரொம்ப கோவம் வருது. அவனோட ஆராவை பார்த்து இவன் பயந்து போயிடறான். எதிர்பார்க்கல, இவன் வந்து ஒரு பிராக்டிஷனரா, இவன் கிட்ட இந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமான ஆரா இருக்கு. சாரு, இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து உள்ள போலாம் சாரு. யாரு இந்த சின்ன பொண்ணை தள்ளி விட்டா? நான் ஒன்னும் தள்ளி விடல, ஏதோ நீ தெரியாதனமா விழுந்துட்டேன்னு நினைக்கிறமா, நீ வந்து உள்ள போகலாம். இந்த மாதிரி அடல்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க உள்ள போக கூடாது, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க உள்ள போகலாம் தாராளமா. அதே மாதிரி அவங்க உள்ள போறாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட வெப்பனு, நிறையவே பில்ஸ் எல்லாம் இருக்கு. ஹே லூ, உனக்கு வந்து ஏதாச்சும் வேணுமா? அங்க பில்லு இருக்குமா? அதை பார்த்து அவ சொல்றான், எனக்கு வந்து இந்த பில்லு வேணும், உங்களால வாங்கி கொடுக்க முடியுமா? என்னோட பிரதர் வந்து பாய்சனால அஃபெக்ட் ஆயிருக்கான், அதனால அவனோட காலை கூட நகர்த்த முடியல, அதனால தான் எனக்கு தேவை. உனக்கு பாய்சனோட ஆன்டிடோட் பில்லு வேணுமா? கண்டிப்பா, நீ கவலையப்படாத, என்னால உன்னோட பிரதரை குணமாக்க முடியும். வேறமா உன்னோட அண்ணனை காட்டு, நான் உன்னை குணமாக்குறேன். அட, நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவரா இருக்கீங்க, நான் எதிர்பார்க்கல. அங்க இப்படி இவங்க பேசும் போதே அங்க ஒரு வாய்ஸ் வருது, ஆமா உன்ன மாதிரி ஒரு சிவிலியன் எல்லாம் யாரு உள்ள விட்டா? யாராதுன்னு பார்த்தா ஹாங்கு தான். அங்க வந்து இங்க இருக்காரா? இத பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமா வரான். எதிர்பார்க்கலப்பா, இனிமிங்க ஒரே நேரத்துல ஒரே டைமிங்ல இங்க வருவாங்கன்னு. ஆமா அது சரி, இந்த பொண்ணை வந்து யாரு உள்ள விட்டா? இந்த பொண்ணால இந்த இடமே நாசம்
நாசமாயிடுச்சு. இங்க இருக்கிற காத்து அது கூட இந்த பொண்ணால பொல்யூட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. காட்ஸ் எங்க இருக்கிறீங்க? இந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் வெளியில அனுப்புங்க. ஏன்னா இவ்வளவு மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் இங்க இருக்கவே கூடாது. ஆமா ஹாங்கு, நீங்க யாரு இதை ஃபர்ஸ்ட் சொல்ல? அவரோட கிளாத்தை வச்சு சொல்றீங்களா இந்த மாதிரி அவ ஒரு சிவிலியன்னு? அங்க காட்ஸும் கத்த ஆரம்பிக்கிறாரு. ஆமா, இவ ஒரு சிவிலியனு. இவ்வளவு மாதிரி ஒரு பொண்ணு இங்க என்ன பண்றா? ஏன்னா இவங்கள மாதிரி ஆளுங்க உள்ளே வரக்கூடாது. ஓ அப்படியா? இவ எதுக்கு உள்ள வரக்கூடாது? யோசிச்சு பாருங்க, இவங்க கிட்ட காசு கூட இல்ல. இவங்கள மாதிரி ஆளுங்களால இந்த மாதிரி உயர்ந்த இடத்துல என்ன வாங்க முடியும்? அதனால தான் இவங்கள உள்ளே விடுறது இல்ல. இவ கிட்ட இருக்கிற அந்த துணி தான் இப்போ உங்களுக்கு பிரச்சனைனா நான் துணியை வந்து மாத்துறேன். அதே மாதிரி இவ கிட்ட காசே இல்லைன்னு சொல்றீங்களே, இதோ காசு. இப்போ இவளால வாங்க முடியும்ல. இந்த அளவு அங்க ஒரு பிரச்சனையாயுது. அங்க ஹாங்கு கத்திக்கினே இருக்காரு. இந்த இடத்தோட லார்டை நான் பார்க்கணும். இந்த மாதிரி அவரை வர சொன்னாதான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். அங்க லார்டும் வர, லார்டு கிட்ட நம்ம ஹாங் வந்து பயங்கரமா கத்தி விட்டுறாரு. யோ நீயே சொல்லியா இந்த மாதிரி சிவிலியன்ஸ் எல்லாம் உள்ள வரலாமா என்ன? இந்த பையன் என்னன்னா சிவிலியனை உள்ள கொண்டு வந்திருக்கான். இதெல்லாம் சரியல பாத்துக்கோ. நீங்க வந்து அந்த டியான் சாக்ல இருந்து வந்த ஆளுங்க தானே? உங்க சாக்கு கிட்ட வேற நிறைய எல்லாம் வெல்த் எல்லாம் இருக்குமா? அதனால அவளைக்கும் அவங்கள பத்தி எதுவுமே சொல்லல. ஆனா ஹாங்கு சும்மா இல்லாம, யோ நீ வந்து அவங்கள தொத்தி வில்லன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன் பாத்துக்கோ. ஆமா இவர் வந்து போயிட்டா அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை ஆயிடுமே. நீங்க வந்து இப்போ கோச்சிக்காதீங்க. இப்போ நீங்க வெளியில கொஞ்சம் போறீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? ஹாங்க கம்பேர் பண்ணா நாங்க வந்து இம்பார்ட்டனே இல்லையா என்ன? இன்னைக்கு நீங்க இந்த வார்த்தையை சொன்னனால கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வருத்தப்பட போறீங்க. இதுக்கப்புறம் அவங்க வெளியில போயிடுறாங்க. அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்கறா. நான் மன்னிச்சிருங்க, இவ்வளவு பிரச்சனையோ என்னால தானே வந்தது. என்ன ஒரு சிலியான பொண்ணா இருக்கா? ஹேய் அப்படிலாம் ஒன்னும் இல்ல. நீ வந்து உன்னை பிளேம் பண்ணிக்காத. ஏன்னா ஆல்ரெடி அந்த ஹாங்கு எங்க மேல ஒரு கடுப்பு. அதனால தான் நம்மள தோத்தி விட்டாங்க. சரி நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். இதுக்கப்புறம் அவனோட வெப்பனை அவன் விற்க போறான். அது எல்லாமே மிட் கிரேட்ல இருக்க ஒரு வெப்பனா. அதை பார்த்து அந்த லேடி வந்து ரொம்ப ஷாக் ஆகி ஹெட் போய் கூப்பிடுறா. அவங்களுக்கும் புரிஞ்சு போயிடுது இது வந்து ஒரு மிட் கிரேட்ல இருக்க ஒரு வெப்பன்னு. அதனால அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அங்க சில பல கண்டிஷனையும் வைக்கிறான். பிரைஸ் எல்லாத்தையும் நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க லோவாவும் வித்துக்கலாம். ஆனா சில பல கண்டிஷன் இருக்கு. என்ன நீங்க வந்து ஒத்துக்கிறதுக்கு தயாரா? இது கேட்டோடனே அவங்க யோசிக்காம ஒத்துக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவும் அந்த சின்ன பொண்ணோட பிரதரை குணமாக்கணும்னு சொல்லி போறான். சீன்ல ஹாங்கு கிட்ட அவன் பேசின்னு இருக்கான். நீ வந்து நல்ல வேலையை பண்ண, போனா போயிட்டு போட்டோம், அதான் நான் இருக்கேன்னு. அதனால உனக்கு ஏகப்பட்ட விஷயங்களை கிரியேட் பண்ணி தர முடியும். ஆனா இப்படி பேசும் போதே அங்க இன்னொருத்த பதறி வச்சுன்னு ஓடி வரான். பிரச்சனை நம்மளோட வெப்பனோட ரேட்டு எல்லாமே குறைஞ்சு போயிடுச்சு. எல்லாமே 10,000 இருந்து 12,000 வரைக்கும் ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. என்ன ஆச்சு? எதுக்கு சடனா ரேட் வந்து இந்த அளவுக்கு குறையணும்? அதுவா வேற ஒரு ஆளுங்க, அதாவது நம்மளுக்கு காம்படிட்டரா இருக்கிற அவங்க வந்து கம்மி ரேட்ல எல்லாத்தையும் விற்கிறாங்க. அதனால தான் எவ்வளவு பிரச்சனை. யாரு வந்து சப்ளை பண்ற அவங்களுக்கு? அதுவா நீங்க வந்து இதுக்கு முன்னாடி தொத்தி விட்டீங்களே அவங்க தான். இதை கேட்டு அவங்க ஆடி போயிடுறாங்க. அங்க ஹாங்குக்கு இன்னமும் கடுப்பா இருக்கு. கண்டிப்பா இது அவனோட வேலையை இருக்கும். திரும்ப அவன் ஆரம்பிச்சிட்டானா? சரி ஏதோ ஒண்ணு சீக்கிரமா அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பொருளையும் டக்குன்னு எல்லாத்தையுமே வாங்க பாருங்க. அவங்க கிட்ட கம்மியா தான் இருக்கும். சும்மா அவங்க விக்கிறாங்க நம்மளுக்கு பூச்சாண்டி காட்டணும்னு. அவங்க விற்க ஆரம்பிச்ச அத்த செகண்ட் எல்லாமே வித்து போயிடுச்சு. அப்புறம் ஏன்டா இங்க நிக்கிற, சீக்கிரமா அத்த பேட்ச போய் வாங்கு. இதனால அவனும் அறக்க பறக்க ஓடி போறான். வேலையெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்க அந்த வெப்பனு. இதுக்கு காரணமும் நம்ம ஆளுதான். அங்க ஏகப்பட்ட வெப்பனை இதே மாதிரி உருவாக்குறானா. அங்க ஃபோர்ஜிங்ல அவனோட ஸ்கில் ரொம்ப இன்டர்மீடியட்டுக்கு போயிடுது. இதனால இப்போ நம்ம ஹீரோவால ஹை குவாலிட்டி வெப்பன்ஸை உருவாக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த சின்ன பையனோட பிரதர் அவன் பார்க்க போறான். அந்த பையனுக்கு ஏதோ ஒரு பாய்சனஸான பாம்பு கடிச்சு வச்சிருக்கு. இதனால தான் அவனால சுத்தமா அங்க நகர முடியல. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடுது அவனோட உடம்பு முழுக்க அங்க பாய்சன் வந்து நிறையவே பரவி இருக்கு. அதனால தான் இவனால நகரவே முடியல. கண்டிப்பா அவனோட மெரிடியம் அங்கேயும் பரவி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பையனும் அப்படியே முழிச்சுக்கிறான். என்ன சிஸ்டர், நான் வந்து உன் கூட வெளியில போகிற மாதிரிலாம் கனவு காணேன். நம்ம 2 பேரும் மவுண்டனுக்கு போய் ஒன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் எனக்கு தோண ஆரம்பிச்சது. கண்டிப்பா நீ கவலையே படாத, குணமானக்கு அப்புறம் நம்ம வந்து கண்டிப்பா அங்க போகலாம். ஹீரோவும் இதுக்கு வந்து ஒரு வழி இருக்குன்னு சொல்றான். அவனோட கையில ஃபிளேம்ஸ் எல்லாம் அவன் வர வைக்கிறானா. இதை பார்த்தோன்னே அவளுக்கு தெரிஞ்சது நம்ம ஹீரோ வந்து ஒரு பிராக்டிக்ஸ் நெருன்னு. இருந்தாலும் ஒரு சைடு அவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏதாச்சும் ஆயிடுமான்னு. இவரை நிறையவே உதவி பண்ணியிருக்காருல, அதனால அங்க நம்பிக்கையை வச்சு அப்படியே நம்புறா. அங்க ஹீரோவும் அவனோட டெக்னிக்கை அங்க பயன்படுத்த அங்க இருக்கிற பாய்சன் அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போகுது. அங்க அவனோட நிலைமையும் கொஞ்சம் சரியாகுது. அங்க அவளோட பிரதர் அவ எழுப்ப பாக்குறா. அங்க அவனும் எழுந்துக்கிறான். அட எனக்கு வந்து இப்போ குணமான மாதிரி ஃபீல் ஆகுது. இவனுக்கு வந்து அவளைக்கும் பாய்சன் வந்து உள்ள வரைக்கும் போகல, இல்லைன்னா அவ்வளவுதான் எப்பயோ இவன் எந்த போயிருப்பான். நல்ல வேலை அப்படிலாம் எதுவும் நடக்கல. அங்க அந்த சின்ன பொண்ணும் தேங்க்ஸ் சொல்றான். அட உங்களுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்றது எனக்கு தெரியல. இது தேங்க்ஸ் சொல்ற விதமா நான் என்ன ஆசைப்படுறேன்னா, நான் உங்களுக்கு ஒரு ஸ்லேவா இருந்து என்னோட வாழ்க்கை முழுக்க சேவை செய்யலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். நீ வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். ஏன்னா இது சின்ன ஃபேவர் தான். இதுக்கு போயும் நீ அப்படி பண்ணுமா இப்படி குணமாக்குனால இதனால அவனுக்கு கேரக்டர் வேல்யூ கிடைக்குது. இதனால அவனோட சக்சஸ் ரேட்டும் ரொம்ப அதிகமாகுது. நான் எதிர்பார்க்கல. என்னோட
வெப்பன் ஃபோர்ஜிங் அந்த டெக்னிக்கான சக்சஸ் ரேட் இதே மாதிரி அதிகரிக்குமா? அதுக்கு காரணம் இந்த கேரக்டர் வேல்யூ அதுதான் நினைக்கிறேன். இதே மாதிரி போச்சுன்னா இதை வச்சு என்னோட சக்சஸ் ரேட்டை இன்னமும் அதிகரிக்க முடியும். இதனால என்னோட QI ட்ரைனிங்கும் இன்னமும் பயங்கரமா மாறும். ஆல்ரெடி இவன் கிட்ட லக்கி ஹேலோன்னு ஒன்று இருக்கு, அதே மாதிரி கிரேசி மோடுன்னு ஒன்று இருக்கும். இது எல்லாத்த வச்சு இவனால சக்சஸ் ரேட்டையும் இன்னமும் அதிகமாக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த லீடர் பொண்ணு கிட்ட போய் அவன் எல்லா விஷயத்தையும் சொல்றான். நம்ம வந்து கம்மி ரேட்ல விற்கிறோம்ல, கண்டிப்பா ஹாங்கும் அவங்களோட ஆளுங்களும் இதே வேலையை பண்ணுவாங்க. நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்டை நம்ம கம்மியில வித்தா நம்மளுக்கு இன்னமும் நிறைய கஸ்டமர் வந்து அட்ராக்ட் ஆவாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேரை தக்க வச்சுக்கிறது எல்லாமே உங்களோட திறமை தான். நான் இப்போ ஒன்றும் விற்கிறது பிரச்சனை இல்லை, அது உருவாக்குறது தான் பிரச்சனை. நான் அதோட சக்சஸ் ரேட் அது ரொம்ப கம்மி, இது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன், வேறமா நம்புங்க. ரமா என் கிட்ட மெட்டீரியலை ப்ரொவைட் பண்ணுங்க, நான் உருவாக்குறேன். சரி அப்படின்னா நான் 40% இல்ல 50%, நீ ஒண்டி கரெக்டா எல்லாத்தையும் பண்ணிட்டா அதுக்கு மேலேயும் உருவாக்குறதுக்கு நான் தரேன். இதே மாதிரி அவங்க மெட்டீரியலை ப்ரொவைட் பண்றாங்க, அங்க ஹீரோ அப்படியே உருவாக்கிறானா. அதை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க, ஏன்னா அது பர்ஃபெக்டா இருக்கு. இந்த பையன் உண்மையிலே ரொம்ப லக்கியா இருக்கான், ஏன்னா இவனால ஹை குவாலிட்டி வெப்பனை அசால்ட்டாவே உருவாக்க முடியுது. இதுக்கப்புறம் ஹாங்கோட சீனை கட்டுறாங்க. ஹாங் கிட்ட அந்த பெரியவரும் சொல்றாரு, நம்ம வந்து அவங்களுக்கு போட்டி போடுற விதமா நம்மளும் எல்லாத்தையுமே குறைச்சி விற்கிறோம், ஆனா இப்போவும் அவங்க ஏதாச்சும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி சொல்லி வாய முடியல, அதுக்குள்ள அங்க இன்னொருத்தன் ஓடி வரான். மாஸ்டர் மாஸ்டர் ஒரு பிரச்சனை என்னன்னா, அவங்க வந்து திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஹை குவாலிட்டி பொருளை ரொம்ப கம்மியா, நம்மளை விடவும் 50,000 கோல்டு ரொம்ப கம்மியா அவங்க விற்கிறாங்க. என்ன சொல்ற, என்னால எதையுமே நம்ப முடியல. அந்த மாதிரி ஒரு ஹை குவாலிட்டி வெப்பன் அது எல்லாத்தையுமே யாரு கிரியேட் பண்றா? ஹீரோவும் தெரிய வந்தோடனே அவரு ஆடி போயிடாரு. அடே ஹாங்கு, நீ சொன்னபடி நாங்க வந்து பண்ணோம், இருந்தாலும் இப்போ அவன் பாரா எதேதோ பண்ண இருக்கான். அவனுக்கு என்ன வயசு, உனக்கு என்ன வயசு? அங்க ஹாங்கே ஒண்ணுமே புரியல. ஏன்னா ஹாங்கே இந்த மாதிரி ஹை குவாலிட்டி பொருளை உருவாக்குறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அதுல ஃபெயிலியர் ரேட் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். இதை பத்திலாம் இவரு யோசிப்பாரா? அங்க எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு ஒருத்தன் வந்திருப்பால, வந்து இன்னமும் நிறைய விஷயத்த சொல்றான். அவங்க வந்து நம்மள கம்பேர் பண்ணா பொருளை 10 மடங்கு ரொம்ப ஹை குவாலிட்டியில விற்கிறாங்க, எப்படின்னே தெரியல. யோ ஹாங்கு, எல்லாத்துக்கும் காரணம் நீதான், உன்னாலதான் எவ்வளவு பிரச்சனை, மரியாதையா இருந்து போயிடு. அதனால ஹாங்கு அங்க ரொம்ப அசிங்கமா போயிடுது. அவரு வெளியில போகும் போதும் அவன் மேல ரொம்ப அவருக்கு கடுப்பா இருக்கு. அந்த பொடி பையனை அவனை வந்து நான் விட போதில்ல. சைடு அவன் நிறையவே வெப்பனை உருவாக்கி இருப்பான்ல, ரொம்ப அவன் டயர்ட் ஆயிடுறான். அங்க அந்த லேடியும் சொல்றான், நீங்க வந்து ரொம்ப நேரமா இதை உருவாக்கின்னு இருக்கீங்க, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அப்படி இந்த பொண்ணு கவலைப்படும் போதெல்லாம் நம்ம ஹீரோக்கு பாயிண்ட் இன்னமும் அதிகரிக்குது. அதே மாதிரி இவளுக்கு நம்ம ஹீரோ பிடிச்சிருக்கணும் தெரியுது. அப்புறம் தான் ஹீரோ ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுவான். அந்த சிஸ்டம்ல ஒரு பாயிண்ட்டுக்கான ஸ்கோர் இருக்கும். அது கொல்லும் போது ஏறதை விட இந்த மாதிரி QA பிராக்டிஸ் பண்ணும்போது இன்னமும் இது அதிகமா ஏறுது. பரவாயில்ல, இது வந்து ஒரு நல்ல லாபமா இருக்கு, நான் திரும்பவும் போய் இதை வந்து ஏத்தணும். இதுக்கப்புறம் அவனோட பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஏறி போயிடுச்சுல. அங்க டாஸ்க் அதுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட் ஆக்கிட்டாங்க. திடீர்னு சிஸ்டமும் சொல்லுது, மாஸ்டர் வார்னிங் வார்னிங் அப்படின்னு அது கத்த ஆரம்பிக்குது. வெளியில ஒரு பயங்கரமான அசசின் நம்ம ஹீரோவை கொல்றதுக்கு வரான். நல்ல வேலை அந்த டைம்ல ஒரு காட் ஆர்மரை அவன் பார்ப்பான். அதை உடனே யோசிக்காம அவன் வாங்கிடுறான். என்னதான் அவன் கொல்றதுக்கு வந்தாலும் லைட்டா தான் அவன் தட்டி விட்டுருப்பான். அதுக்கே அவன் எங்கேயோ போய் விடுறான். நல்ல வேலை என்கிட்ட இந்த காட் ஆர்மர் இது இருந்தது, இல்லைன்னா அவ்வளவுதான், என்ன ஆயிருக்கும் என்னோட நிலைமை. நான் எதிர்பார்க்கல, நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க, ஆனா நான் உன்னை கொல்லாம விட போதில்ல. கொல்றதுக்கு வரானா, அவனோட ஐஸ் பவரை வச்சு அப்படியே அவனை உரைய வச்சிடறான். மரியாதையா நீ வந்து யாரு, உன்னை யாரு அனுப்புனா எல்லாத்தையுமே சொல்லு, இல்லன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான், நான் உன்னை இங்கே கொன்னு எனக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்டா நான் மாத்திப்பேன். ஆனா அவன் எதுவுமே சொல்ற மாதிரி இல்லையா, அவனை அங்கேயே கொன்னுறான். கொன்ன அடுத்த செகண்டே இவனுக்கு அங்க ஏகப்பட்ட விஷயம் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு கோஸ்ட் மாதிரி ஒரு ஸ்கில் கிடைக்குது. இவனால ஆவி மாதிரி பறந்து போய் யார வேணாலும் பார்க்க முடியும், யாரோட கண்ணுக்கும் இவன் வந்து தெரிய மாட்டான். இன்னொன்னு ஒரு ட்ரெஸ்ஸும் இன்னொன்னு ஒரு டேகரும் கிடைக்குது. அதே மாதிரி நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும் கிடைச்சிருக்கும். ஒரு ஸ்டோரேஜ் ரிங்கும் இருக்கும், அது அவந்து தான். அங்க இருக்கிற பொருள் அந்த விஷயம் எல்லாத்தையுமே பார்க்கும் போதே தெரியுது. என்ன கொல்ல வந்திருக்கானா, கண்டிப்பா இதுக்கு முன்னாடி என்ன தொத்தி விட்டாங்களே அந்த ஆளுங்களோட வேலையா தான் இருக்கும். முக்கியமா ஹாங்கு, அவன் மேலதான் எனக்கு டவுட்டே அதிகமா இருக்கு. சரி அந்த ஹாங்கானு செக் பண்ணிடலாம், ஏன்னா வெளியில தான் அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி சிஸ்டம், நீ வந்து அந்த ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணிவிடு. இந்த ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ண செகண்டே இவன் ஒரு பேய் மாதிரி அப்படியே வானத்துல பறக்குறான். அங்க பறந்து வரும்போதே ஹாங்க அவன் பாத்துறான். அட இவன் எங்க போனா, அவன் போய் எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் அவன் வேலையை முடிக்கல, இவனை நம்பி வேலைக்கே ஆகாது போல. இப்படி இவன் சொல்லும் போதே அங்க பின்னாடி ஹீரோக்கு தெரியுது இவனோட வேலை தானே. இவனை நான் என்ன பண்றது, அங்க சிஸ்டமே ஒரு ஐடியா கொடுக்குது. உங்களுக்கு ஒரு சைட் கோஸ்ட் வந்திருக்கு, நீங்க அப்படி ஹாங்க கொண்டுட்டா உங்களுக்கு ரிவார்டா நிறைய விஷயம் கிடைக்கும். உங்களோட ஃபோர்ஜிங் ஸ்கில் அது எல்லாமே இன்னமும் டபுள் ஆகும். ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கும் தெரியும் இந்த ஹாங் வந்து ஏதாச்சும் ஒரு குடைச்சல தருவான்னு. இதனால டைரக்டா அங்க போறான். அங்க ஹாங்கும் யாரோ ஒருத்தங்க பின்னாடி இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. பின்னாடி திரும்பி பார்த்தாங்க யாருமே இல்ல. அட இவனால என்ன பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன். அதே ஒரு வாய்ப்பா வச்சு அங்க பயங்கரமா குத்தி கொண்டுறான். அங்க ஹாங்கும் இப்பதான் தெரியுது, நீயாடா நீ ஒரு நாள் அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே அவன் இறந்து போயிடறான். அங்க ஹீரோக்கு ஏகப்பட்ட விஷயம் கிடைக்குது. 6000 கோல்டு ஸ்வாலோ பாயிண்ட் கிடைக்குது.
கிடைக்குது. 200 கிரேசி வேல்யூவும் ஒரு வித்தியாசமான ஹேமரும் அவனுக்கு கிடைக்குது. அவன் கிட்ட ஒரு போர்ஷன் மாதிரி ஏதோ ஒரு விஷயமும் இருக்கு. இதை வச்சு பாடிகளை இவங்களால டிஸ்போஸ் பண்ண முடியும். இது அந்த அசாசின் பைப்புல கிட்ட தான் இருக்கும். நம்ம ஹீரோவை கொண்டு அங்க நம்ம ஹீரோவோட பாடி அவன் டிஸ்போஸ் பண்ணலான்னு வந்திருப்பான். ஆனா இப்போ நம்ம ஹீரோ அவங்களோட பாடியை டிஸ்போஸ் பண்ற மாதிரி ஆயிடுது. இந்த விஷயம் வந்து ரொம்ப சீரியஸா போகுது. நான் கொஞ்சம் கவனிக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி இவன் சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. இதுக்கு மேலதான் வேற லெவல்ல போகும். இப்போதான் அவனுக்கு ஒரு ஹேமரும் கிடைச்சிருக்கு. அது என்னது நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இன்னமும் அந்த சண்டை ஆரம்பிக்கல. ஸோ கொஞ்சம் பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. இந்த இது வரைக்கும் பார்த்த எபிசோடு எல்லாமே பார்ட் 1 தான். இதுக்கு மேலதான் இன்னமும் வேற லெவல்ல போகும். இன்னமும் ஒரு 2 வாரத்துக்குள்ள நெக்ஸ்ட் பார்ட் அப்லோட் ஆயிடும். ஸோ தயாரா இருங்க. வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக்கை கொடுத்துருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் பார்ட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.